السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்கின்ற தொடரிலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். இந்த தொடருடைய மிக பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனும் ஹதீஸும் எந்த வகையில் எப்படி பாதுகாக்கப்பட்டது, அந்த பாதுகாக்கப்பட்டதை ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் கூட இன்றைய உலகத்துடைய வரலாற்று அளவுகோலுடன் பார்த்தால் அதில் என்னென்ன நியாயங்கள் இருக்கின்றன என்று புரிந்து கொள்கின்ற அமைப்பிலும், அதே போல் ஒரு முஸ்லிம் தனது ஈமானிலே நிம்மதி அடையக்கூடிய, அதில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய, ஈமானை வலுவூட்டக்கூடிய அமைப்பிலான முழுமையான ஆதாரபூர்வமான தகவல்களை இந்த தொடரில் வைப்பது தான் பிரதானமான நோக்கம். இதில் அதாவது படிக்கிற நேரத்தில் அறிவு தேடலோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறை எப்படி நம்ம முழுமையாக தெரிந்து கொள்வது, யார் தொகுத்தார்கள், யார் எழுதினார்கள், என்ன அடிப்படையில் எழுதினார்கள், ஹதீஸுகள் எப்பொழுது எழுதப்பட்டன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எழுதப்பட்டதா, சஹாபாக்களுக்கு என்ன ஏடுகள் இருந்தனவா, தாபீன்களுடைய காலத்தில் எப்படி இருந்தது, நூல்களாக எப்பொழுது தொகுக்கப்பட்டன, அதுக்கு பின்னால் இந்த கையெழுத்து பிரதிகளுடைய பரம்பல்கள் என்னென்ன வகைகளெல்லாம் என்ன செய்தன வந்தன, நூல்களுடைய வகைகள் என்ன, அதே போல் இந்த கிரந்தங்களுடைய வரலாறுகள் என்ன, இது போன்ற எல்லா விஷயங்களையும் தொகுத்தும், அதே போல் ரீசனிங்னு சொல்வார்களே, இப்போ உதாரணமாக ஹதீஸ்கள் ஏன் பிந்தி தொகுக்கப்பட்டன, ஏன் ரசூலான காலத்தில் தொகுக்கப்படலை, அதே போல் அல் குர்ஆன் ஏன் ரசூலாக என்ன செய்யலை, முழுமையாக ஒரு ஏடாக மாற்றிவிடவில்லை, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே விட்டு சென்று சஹாபாக்கள் அதை என்ன செய்தார்கள், கையாண்டார்கள், இது போன்ற அந்த நியாயமான காரணிகளையும் நாம் இதன் ஊடாக என்ன செய்வோம், நாம் தெரிந்து கொள்வோம். அடுத்ததாக இன்னொரு விஷயம், நம்ம இதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். அடுத்ததாக என்னென்னு சொன்னால், எப்பொழுதுமே ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நேர்த்தியான, நீதியான, நியாயமான சிந்தனையை பயன்படுத்துவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதே போல் இஸ்லாம் அதை ஆர்வமூட்டுகிறது. நியாயமான, நீதியான, நேர்த்தியான, முறைமையான ஒரு சிந்தனையை பயன்படுத்துறது தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, அதாவது ஆர்வமூட்டுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா என்னது, அஃபலா யஅகிலூன் அஃபலா தஅகிலூன், நீங்கள் புரிந்து, அதை அக்ல தான் அல்லாஹு தாலா சொல்கிறார், சரியா, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, யோசிக்க மாட்டீர்களா அப்படி என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அதுக்கடுத்த படிப்பினை பெற மாட்டீர்களா, இந்த மாதிரியான அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்ய பார்க்குறோம். ஒரு முஸ்லீம் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவனுக்கு சிந்திப்பதற்கு ஒரு பொதுவாக ஒரு மனிதன் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சிந்திப்பதற்கு வெறுமனை மூளையை வச்சு என்ன செய்யலாது, அவன் சிந்திக்க முடியாது. நேர்த்தியான நியாயமான சிந்தனைகள் இருந்தாலும் அவனால் சிந்திக்க முடியாத தகவல்கள் இல்லாமல், தகவல்கள் இருந்தால் தான் ஒரு துறையை என்ன செய்யலாம், அவன் சிறப்பாக நேர்த்தியாக சிந்திக்கலாம். இல்லைண்டா அவனோட சிந்தனை அதை தெரியாதவர்களுக்கு நியாயப்படுத்துகின்ற அமைப்பில் பதில்கள் எல்லாம் சொல்லும். அந்த தெரியாதவர் அவர் என்ன செய்வார், அதை ஏற்றுக்கொண்டு போவார். ஆனால் ரெண்டு பேருமே ஜஹல்ல அறியாமையில் தான் போயிட்டுருப்பாங்க. இந்த அடிப்படையில் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம ஒரு சிந்திப்பதாக இருந்தால் அதை பற்றியே தகவல் இருக்கணும், கண்ணால் பார்க்க முடியும். அதுக்காக இருட்டை பார்க்கலாமா, இயலாது. வெளிச்சம் என்ன செய்யணும், கட்டாயம் இருக்கணும். வெளிச்சம் என்பது மூளைக்கு ஒரு தகவலை போல, அதனால் அது இல்லாமல் சிந்திக்க முடியாது. ரைட். இப்போ தகவல்களை வைத்து சிந்திக்கிற நேரத்தில் ஒரு சிந்தனையுடைய வட்டத்தை இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உனக்கு உறுதியான ஒரு நியாயமான ஒரு தகவல் வந்துட்டால் அதில் நீ என்ன செய்ய, அதைத்தான் சிந்திக்க வேண்டுமே தவிர அதுக்கு எதிராக என்ன செய்யலாது, சிந்திக்கலாது. உறுதியான நியாயமான ஒரு தகவல் வந்துட்டால் அதைத்தான் சிந்திக்கணுமே தவிர அதுக்கு எதிராக என்ன செய்யலை, சிந்திக்கலாது. இப்போ உறுதியான நியாயமான தகவல் அப்படின்றது எங்களுக்கு வஹி. அல்லாஹு தாலா சொல்கிற அனைத்துமே என்ன, உறுதியான நியாயமான தகவல்கள். அல்லாஹ்விடமிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நடைமுறைப்படுத்தி காட்டிய, சொன்ன, செய்த, அனுமதித்த இதெல்லாமே வஹி. ஸோ இது ரெண்டும் இறைவனிடம் உண்மையான நியாயமான செய்திகள். செய்தி என்று வந்துட்டால் இஸ்லாம் மார்க்கமாக இருந்தாலும் சரி, மார்க்கம் இல்லாத விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஆதாரபூர்வம் அந்த இடத்துல சிந்தனையை என்ன நுழைப்பதை இஸ்லாம் தடை செய்து. ரெண்டு பேர் ஒரு ஆள் கொலை செஞ்சேன்னு என்ன செஞ்சிடாரு, சாட்சி சொல்கிறாரு, எங்களுக்கு என்ன விசாரிக்கலாம்னா அந்த செய்தி உண்மையானு விசாரிக்கலாம். சொல்கிறவர் நம்பகமானவரா, உண்மையானவரா, நேர்மையாக சொல்கிறாரா, பொருத்தமாக சொல்கிறாரா, சரியாக சொல்கிறாரா, இவங்களுக்கு அவங்களோட பகமே இருக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம்டு ஆகிட்டா அதுக்கப்புறம் அறிவு வேலை செய்யும் தான், சிந்தனை வேலை செய்யும். எப்படி ஒரு வேளை கொலை நடக்காமல் இருந்திக்குமோ, ஒருவேளை இல்லாமல் இருக்குமோ, பொய் சொல்கிறானோ, அப்போ அதை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. காரணம் நிரூபணமாகிட்டு.
என்ன செய்து அந்த இடத்துல நிரூபணமாகிவிட்டது அப்படி என்று சொன்னால் சாட்சி தான். அதே போல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு விஷயம் எங்கள்கிட்ட நிரூபணமாகிவிட்டது என்று சொன்னால் சிந்தனையெல்லாம் அதுக்குள்ளே தான் என்ன செய்யணும் வரணும், அதுக்கு எதிராக போகக்கூடாது. இது அறிவுக்கு எதிரான மோதல். இப்போ சிலர் என்ன செய்யணும், சிந்திக்கிறவங்களாய்க்கணும் அப்படின்றது ஒரு நியாயமான தகவல் கிடைச்ச பின்னாலும் அதை சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அந்த தகவலுக்கு எதிராக சிந்திக்கின்றவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சிந்தனையால் எந்த பிரயோசனம் இல்லை. ஏன்னா சிந்தனை பறந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் நான் சொல்வதற்கு என்ன காரணம்னா, பொதுவாக கடந்த கால வரலாறு என்று நம்ம படிக்க போனோம்னா, இப்போ குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு, ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு எதை நம்ம படிக்க போனமாக இருந்தாலும் சரி, அதில் சிந்தனைக்கு பெரிய பங்கு இருக்கு. எந்த அளவுக்குன்னா வரலாற்றில் சரியான ஒன்று நியாயமான ஒன்றுன்னு வந்துட்டால் அதுக்கப்புறம் அந்த இடத்துல சிந்தனையை நம்ம அதில் போட்டு அந்த வரலாற்றை தட்ட முடியாது. ஆனால் அப்படி வராத பட்சத்தில் எங்களுக்கு தத்துவார்த்த ரீதியான சிந்தனைகளுக்கு அதுக்கு விளக்கம் சொல்கிற அந்த இதுகளுக்கெல்லாம் நியாயமான பங்கு இருக்குது வரலாற்றில். அதை சிந்திச்சு தான் அந்த வரலாற்றுடைய அந்த கோணங்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கும், ஆதாரபூர்வமான தகவல் வராத வரைக்கும். சரி, ஆதாரபூர்வமான தகவல் வராத வரைக்கும் சிந்திப்பதாக இருந்தாலும் வரலாற்றை பற்றிய தகவல் என்ன செய்யணும், எங்களுக்கு இருக்கணும் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு. இதை ஏன் நம்ம சொல்கிறேன்னா, குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாற்றில் நிறைய பேர் பிழை விட்டு இந்த இடத்துல தான். எல்லோரும் நல்லா சிந்திச்சாங்க, ஆனால் வரலாற்றை பற்றிய வாசிப்பு என்ன செய்யலை, நிறைய இருக்கவில்லை. வரலாற்றை பற்றிய வாசிப்பு அப்படி என்று சொல்கிறது, நான் சொல்கிறது ஆரம்பமான வரலாறுகள் மட்டுமல்ல, ஜாஹிலிய கால பகுதியைக்கும் முந்திய வரலாறுகளை பிந்திய அறிஞர்கள் நிறைய என்ன செஞ்சிருப்பாங்க, எடுத்து எழுதியிருப்பார்கள். அந்த எடுத்து எழுதக்கூடிய அந்த வாசிப்பு நிறைய என்ன செய்யணும், மொழி சம்பந்தமாக இருந்திருக்கணும். ஏண்டா இதில் தொகுக்கப்பட்ட வரலாற்றில் மிக பிரதானமான பங்கு வாரது எதுக்குன்னு சொன்னால் எழுத்து முறைக்கு. எப்படி எழுதினார்கள் என்பதற்கு, எந்த ஏட்டில் எழுதினார்கள் என்பதற்கு, எந்த டூலை பயன்படுத்தி எழுதினாங்கன்றதுக்கு, எந்த அதை மையை பயன்படுத்தி எழுதினாங்கன்றதுக்கு, அது எப்படி அவங்க பாதுகாப்பாங்கன்றதுக்கு, அதை எப்படி அவங்க வாசித்தாங்கன்றதுக்கு, எழுத்துக்களுடைய அபிவிருத்தி, இதெல்லாம் அது எழுத்துத்துறை சார்ந்த வரலாறு. அப்போ இது சம்பந்தமான வரலாறுக்கு எங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஆரம்ப காலத்துடைய அந்த வரலாறு கட்டாயம் தெரிஞ்சாகணும். அதுவும் ஆதாரபூர்வமான ஒரு வரலாறு என்ன செய்யணும், தெரிஞ்சாகணும். பலகீனமான வரலாறுகளையும் தெரிஞ்சிருக்கணும், இதோட எது முரண்படுதுன்னு தெரிஞ்சிருந்தா தான் இன்றைக்குள்ள குர்ஆனை இப்போ நம்ம 1400 வருஷத்துக்கு முந்தைய எழுதப்பட்ட ஒரு எழுத்தை படிக்கிறோம். இப்போ 1400 வருஷத்துக்கு முந்தியுள்ள எழுதப்பட்ட, இப்போ நீ அந்த குர்ஆனை எடுத்துகிட்டு நுக்தாலாம் இல்லாமாக்கிட்டு, ஃபத்தா கசரெல்லாம் இல்லாமாக்கிட்டு, மத்து வரலாம் இல்லாமாக்கிட்டு எடுத்திங்கன்னா அதான் பழைய குர்ஆன். அதான் என்ன பழைய குர்ஆன். அதில் நுக்தா எடுத்துடணும், அலிஃபுகள் எடுத்துடணும், மத்துகள் எடுத்துடணும், ஆயத்துகள் எடுத்துடணும், அத்தியாயங்கள் எடுத்துடணும், வெறும் இதில் வச்சு எடுக்கணும். இது 1400 வருஷத்துக்கு முந்தியுள்ள மக்தூத்தை வச்சுட்டிக்கிறோன்னு அர்த்தம். இப்போ எதை வச்சுட்டிக்கிறோம், 1400 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு மக்தூத்தை என்ன செய்கிறோம், இப்போ வாசிக்கிறோன்னு அர்த்தம். இதெல்லாம் எடுத்தா அப்போ அந்த காலத்தில் இந்த எழுத்து எப்படி இருந்துச்சு, இது எப்படி புரிஞ்சு கொண்டாங்க, இதை தொகுக்கப்பட்ட பின்னணி என்ன என்பதை தெரிந்தால் மட்டும்தான் இதை நம்ம முடிவெடுக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணமாக நான் சிம்பிளாக நான் சொல்லி காட்டுறேன். இப்போ பேசுகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அல் குர்ஆனை தர்ஜுமா செய்யாமல் என்ன இவ்வளோ காலம் இந்த தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்களே அப்படின்றப்ப 1400 வருஷம் இஸ்லாம் வந்துன்னு வைங்களேன். அதே காலப்பகுதியில் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இஸ்லாம் வந்துட்டுன்னு வைங்களேன். அப்போ 1400 ஒரு 200 கழிச்சிருங்க, ஒரு 1200 வருஷமாக டிரான்ஸ்லேட் பண்ணாமல் மீந்திக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் வரலாற்றில் எவ்வளோ ஜாகிலாக அறிவினராக இருக்கணும் என்பதற்கு அதே போதும். என்ன காரணம்னா, 1200 வருஷமாக எழுத்துத்துறையை பற்றி தெரியணும், எதில் எழுதினாங்கிட்ட தெரியணும். விளங்கிட்டா எதை வச்சு அவங்க தர்ஜுமான்ற இடத்துக்கு போவாங்க. எழுதுறதே வரலாறாக இருக்கிற டைமில் வரலாற்றை எழுத சொன்ன எப்படி சரியா, எழுதுறதே அன்றைக்கு ஒரு வரலாறாக இருக்கிற டைமில் தர்ஜுமா செய்யலேன்னு சிந்திக்கிற ஒரு ஆள்கிட்ட பிரச்சனை அந்த காலத்துடைய சூழ்நிலைகளை பற்றிய வாசிப்பு இல்லை. இதுக்கு வாசிப்பே தேவையில்லை. இதுக்கு நான் சொல்கிறதுக்கு சிந்தனை ரீதியாக ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், பேசிக்கான வரலாறு தெரிஞ்சிருந்தால் போதும். ஆனால் அந்த எழுத்துக்களை பற்றிய வரலாறு எப்போ எழுதினாங்க, கையெழுத்து பிரதிகள் எழுதுறதுல சிரமத்தை பற்றிய வரலாறு, ஒரு பேப்பர்ன்றது என்னது, அதாவது எடுக்கிறதுக்குரிய வரலாறு, இந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஒன்று வந்தாலே போதுமானது. ஒரு அரபில் எழுதுகிற ஒருவரோட வீட்டில் குர்ஆன் இருக்கிறதே அன்றைக்கு சாதனையாக இருந்திருக்கும். ஒருவர் வீட்டில் ஒரு முஸ்ஹப் இருக்கிறது சாதனையாக இருந்திருக்கு அரபில். ஏன் ஒவ்வொருத்தரும் எழுதி தான் கையில் என்ன செய்யணும், வைத்துக்கொள்ளவேன்னு ஒரு பிரதி. இன்றைக்கு வாப்பாக்கு ஒரு குர்ஆன், உம்மாக்கு ஒரு குர்ஆன், வாப்பாக்கு 2-3 குர்ஆன் வழங்கிட்டா. அதில் எப்பில் ஒரு குர்ஆன் இருக்குது, வேறவா எப்பில் ஒரு 5-6 வகை இருக்குது, உம்மாவுக்கு வேறு குர்ஆன் இருக்குது, தம்பிக்கு வேறு குர்ஆன் இருக்குது. இப்படி குர்ஆன் இருந்து ஏதாவது அன்பளிப்பாக கேட்டால் பாஞ்சு விழுந்து எடுத்து கொடுக்குற அடுத்தவனுக்கு குர்ஆன் என்ற அளவுக்கு வீட்டில் குர்ஆன் என்ன செய்யுது இருக்குது. இந்த காலத்தில் இருந்து கொண்டு அந்த காலத்தில் ஒரு முஸ்ஹப் இருந்தால் முதலாக என்ன வாப்பா ஓதுவார், அதுக்கப்புறம் யாரும் ஓதுவார், அப்புறம் தம்பி பிள்ளை இப்படி மாறி ஒருத்தருக்கு வீட்டில் ஒரு முஸ்ஹப் தானே யாரும் எழுதி எடுக்கணும், அதை வாங்கணும், அதுக்கு பணம் கொடுக்கணும், பேப்பருடைய விலை, மையுடைய விலை, எழுதுகோளுடைய விலை அப்படி என்று. இந்த காலப்பகுதியில் ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படி என்று சொல்கிறது எவ்வளோ ஒரு சிரமமாக இருந்திருக்கும், அதை மொழிபெயர்க்கிறன்றது எவ்வளோ ஒரு சிரமமாக இருந்திருக்கும். அப்படியே அன்றைக்கு மொழிபெயர்த்திருந்தால் இன்றைக்கு வாசிக்கிற மாதிரியா இன்றைக்கு அந்த மொழிபெயர்ப்பு. அப்போ யோசிச்சு பாருங்கள்,
அன்றைக்கு ஒரு மொழிபெயர்த்துட்டானுங்களே அந்த தமிழை கொண்டு வந்து இன்றைக்கு வாசிக்கிற மாதிரியாக இருக்கும். இவ்வளெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வரலாறு என்றது ஒரு நம்ம இருக்கக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை யோசிக்கக்கூடாது. இந்த பின்னணிக்குரிய இது வந்து சிந்தனை விதிகள் சரியாக இருக்கணும். சிந்தனை விதிகள் சரியாக இருக்கணுமாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், வரலாற்றை பற்றிய அந்த மோத்தையாத்துகள், அந்த அடிப்படை தகவல்கள் அவர்கிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். அந்த அடிப்படை தகவல் வச்சு தான் அந்த வரலாற்றை அவர் என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். அதன் அடிப்படையில் தான் இந்த குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட மற்ற விஷயங்களுடைய எல்லா விஷயங்களையும் கொண்டு வரலாம். இல்லை என்றால் அல் குர்ஆனில் 600 எழுத்து தவறிக்குன்னு சொல்ல வேண்டி வரும். அல் குர்ஆனில் எழுதினத்தில் நிறைய தவறிக்குன்னு சொல்ல வேண்டி வரும். ஏன் அந்த எழுத்துக்களை பற்றிய புரிதல் இன்மையால். ஏன் சிந்தனை இதை 10 இடத்துல இப்படி எழுதிக்கிறாங்க, 11 இடத்துல ஏன் இப்படி எழுதலை, 10 இடத்துல சரியாக இருந்தால் இது பிள்ளை, இது சரியாக இருந்தால் அது பிள்ளை. இது என்ன ஒரு சிந்தனைவாதம் தான். ஆனால் இந்த சிந்தனைவாதம் மேலோட்டமாக பார்க்குற டைமில் அதை பற்றி அடிப்படைகள் தகவல்கள் தெரியாத நேரத்தில் சரியாக இருக்கும். ஆனால் அறிஞர்களுக்கு மத்தியில் இது பிள்ளையாக இருக்குது. உதாரணமாக இப்போ லுகாலெல்லாம் மதரசாவில் நஹு லுகா படிப்பிக்கிற டைமில் கூட சில ஆசிரியர்மார்கள் சொல்லுவாங்க, என்னென்னா அம்ருன்னு அரபில் ஒரு சொல்றீங்க, அதில் ராவுக்கு பின்னால் வாவு என்ன செய்யப்படும், எழுதப்படும். அம்ரு. உமரன்ற ஒரு சொல்றீங்க, வாவு எழுதப்பட மாட்டாது. இப்போ ஃபத்தா கஸ்ரா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வாவை வச்சு தான் நம்ம அம்ரன்னு முடிவெடுப்போம், உமரை வந்து உமரன்னு முடிவெடுப்போம். உதாரணமாக இதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்கன்னு சொன்னால், அப்போது இது அம்ரையும் உமரையும் வித்தியாசப்படுத்துறதுக்காக என்ன செஞ்சாங்க, இந்த வாவை போட்டாங்க அப்படின்ட்டு. இது எதனால் அப்படி சொல்கிறாங்க, சும்மா அப்படி சொல்கிறது. பிற்காலத்தில் யாராவது தவியல் பண்ணிப்பாங்க, யாரோ ஒரு புத்தகத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, எழுதிருப்பாங்கன்று. ஆனால் அசலுக்கு போனோம்னா இந்த வாதமே அதை பார்க்குற நேரத்தில் எவ்வளோ பெரிய தவறு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சில நேரங்கள் இதை பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, தாவூதிட வாவை அம்ரு என்ன செஞ்சிட்டாரு, லரப ஜெய்து அம்ரு என்ன வருது, ஜெய்து வந்து அம்ருக்கு என்ன செஞ்சார், அடித்தார்னு வருது. ஏன் எப்போ பார்த்தாலும் ஜெய்து அம்ருக்கு அடிக்கிறேன்னா தாவூதிட வாவை களவெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தாவூத் வந்து தால் அலிஃப் வாவ் ஒரு வாவு தான் வரும், அடுத்த வாவு வரா தாவூதுண்டு. ஸோ அந்த வாவை தூக்கி இவர் எடுத்ததுனால ஒரே பார்த்தாலும் என்னது, ஜெய்து வந்து அம்ருக்கு என்ன செய்கிறாரு, அடிச்சிட்டிக்கிறான்னு ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க. இப்போ இந்த ரீசனிங் வாவ் அப்படின்னா உமர் அம்ரு இதுக்காகத்தான் சொன்னால், அப்போ அரபில் நிறைய சொல் இருக்கு. அப்படி அந்த மாதிரியான சொற்கள் என்ன செய்யுது, இருக்குது. அப்படி எல்லா இடத்துங்க வாவ் போடலை என்ற கேள்வி என்ன செய்யும், வரும். அப்போ இதுக்கெல்லாம் பதில் காணணுமாக இருந்தால் நிச்சயமாக வரலாற்றை பற்றிய ஒரு வாசிப்பு நிறைய இருக்க வேண்டும். இது ஒரு பகுதி. அடுத்தது இன்னொரு பிரதானமான பகுதி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அறிவு ரீதியான தகவல்கள் இருக்குது. எழுத்து வடிவத்தில் வர இந்த தகவல்களோட எங்களுக்கு இன்றைக்கு ஆதாரபூர்வமாக தொல்லியல் ஆராய்ச்சிகள்னு சொல்லுவாங்களே, ஆர்கியாலஜின்னு சொல்லி, இந்த தொல்லியல் ஆராய்ச்சி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். விளங்கிட்டா, இன்றைய காலத்தில் வரலாற்று சப்ஜெக்டில் மிக முக்கியமான. ஆனால் இப்படி தான் அதை வந்து எந்த அரசு அதை செய்ய வைக்கிதோ, விளங்கிட்டா, அதுபோல் என்ன, அதாவது எந்த அரசு வந்து அதை திட்டமிடுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆராய்ச்சி என்ன செய்யும், மாறியும் போயிடும். ஆராய்ச்சியாளர்கள் நேர்மையாக உண்மையாளர்களாக இருந்தால் அவங்க வந்து என்ன செய்வாங்க, அதை வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னா சில கல்வெட்டுகள் இருக்குது, அதில் இது எவ்வளோ பழமையானதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சி முறைகள் இருக்குது. அதைகளிட்டு நம்ம தூரம்ன்றதுனால எங்களுக்கு அதில் பெரிய அதாவது விளக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு கல்வெட்டு எடுத்தால் இது எவ்வளோ பழசென்று கண்டுபிடிக்கிற அளவிலான இன்றைக்கு அந்த அளவுக்கான ஆராய்ச்சி முறைமைகள் வந்தாச்சு. அப்போ அப்படி வந்த பின்னால் அதை வச்சு இது இவ்வளோ பழமையானது, இந்த எழுத்து முறைகள் என்ன, இதே மாதிரி ஒரு கல்வெட்டு இன்னொரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டையும் இது ரெண்டும் கம்பேர் பண்ண எப்படி இருக்குது, இது போன்ற முடிவுகளுக்கு வாரதுக்கு இந்த சில லைஃபான இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான சில வரலாறுகளை இதை வச்சு என்ன செஞ்சிடலாம். அப்போ இது லைஃப்ன்றது இன்னமே என்ன செய்யுது, ப்ரூஃப் ஆகுது, முடிவாகுதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அவைகள் கூட எழுத்து முறைமைகளை புரிந்து கொள்வதற்கான நிறைய ஆதாரம். போன நூற்றாண்டில் எழுதப்பட்ட அரபு எழுத்துக்கள், அரபுடைய தொகுப்புகள் சம்பந்தமான வரலாற்றை விட இந்த நூற்றாண்டில் எழுதப்படக்கூடிய நல்ல ஆராய்ச்சிகளுடைய மொழியியலாளர்களுடைய ஆராய்ச்சிகள் வந்து பெஸ்ட் ஆகிக்குது. என்ன காரணம்னா அவங்க இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இந்த கல்வெட்டு, இந்த இடங்கள் இதெல்லாம் எடுத்து அரபு எழுத்து முறைகள் இப்படி இருந்திருக்குது என்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய ஆதாரங்கள் என்ன செய்கிறாங்க, முன்வைக்கிறாங்க. ஸோ இதுகளும் கூட நிறைய பயன்படுத்தணும் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை நம்ம படிக்கிறதுக்கு. அப்போ நம்ம பஹ்ஸ் பண்ணுற சந்தர்ப்பத்தில் இது போன்ற விஷயங்களை சாதாரணமான ஒரு வழிமொழிந்து சொல்வதை விட வழிமொழிந்தவர்கள் சொன்ன அந்த ஆதாரபூர்வமான செய்திகளையும் கொஞ்சம் தேடி எடுத்து பேசணும்னு சொன்னால் நிறைய சிறப்பான தகவல்களை என்ன செய்யலாம், நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த அடிப்படையில் தான் எழுத்து முறைமைகளையும் அதாவது குர்ஆன் ஹதீஸ்ன்றது எங்களுக்கு அரபு மொழிக்கு கிடைச்ச பெரிய ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். விளங்கிட்டா, அரபு மொழிக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதாவது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான் அது. எப்படிக்கு வந்து இந்த தமிழுக்கு தொல்காப்பியம் அப்படின்றது ஒரு கிஃப்டாக சொல்லுவாங்களோ அதே மாதிரி ஒரு கிஃப்ட் தான் இது. ஏன்னா இப்போ தொல்காப்பியம் வந்து எவ்வளோ பழசுன்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த பழசுலேருந்து அவர் எழுதக்கூடிய அந்த நூலில் இருந்து இது வேறு, அதாவது இப்படி சொல்வார்கள், இப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னாலே அந்த நூல்லேருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது. என்ன கிடைக்கிது, இதுக்கு முன்னாலேயும் இந்த இலக்கணம் என்ன செஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் அதிலேருந்து என்ன செய்யுது, கிடைக்குது. இந்த மாதிரியான அதாவது விஷயங்களுக்கு இந்த குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். என்ன காரணம், 1400 வருஷம்
1400 வருடங்கள் ஒரு அரபு மொழிக்கு அழகான ஆதாரங்கள் என்ன செய்து இருக்குது. 1400 வருடங்களுக்கு முன்னால் இப்படி தான் பயன்படுத்தினாங்க, இப்படி தான் எழுதினாங்க, இப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு பார்க்குற சந்தர்ப்பத்தில் பெரிய ஒரு நடைமுறை என்ன செய்கிறது எங்களுக்கு அரபு மொழிக்கு கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனால் அரபு மொழியுடைய அதாவது டோட்டலான தன்மைகளையும் புரிந்து கொள்றதுக்கு குர்ஆனும் ஹதீஸும் என்ன மிக முக்கியம். அதனால் குர்ஆன் ஹதீஸை வச்சு மொழி இலக்கணம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஆராய்ச்சி செய்யப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் ஹதீஸ் பாதுகாப்புன்றதை ஒரு மனிதன் இயற்கையாக லேசாக புரிஞ்சு இன்றைக்கு உலகத்தில் உள்ள எந்த மதத்தை எந்த சப்ஜெக்டையும் எடுத்தாலும் சரி 1400 வருடம் பழமையான அரபு மொழி சாதாரண ஒரு பொதுமகனால் வாசிக்கப்படுவதைப் போல வேறு இதில் என்ன செய்யலாம். காரணம் அரபு மொழி பழமையான மொழிகளில் உண்டு, அரபு மொழி மிக தொன்மையான மொழிகளில் உண்டு. மற்ற மொழிகளைப் போல ஒரு 10-12 மொழிகளை சொல்லுவாங்க தொன்மையான மொழிகள். அந்த தொன்மையான மொழிகளில் அரபு இருந்து அந்த அரபை சாதாரண ஒரு வீட்டில் உள்ள அரபு தெரியாத ஒரு பொதுமகனும் தண்டை வீட்டில் வாசிக்க வச்சது குர்ஆன். தண்டை வீட்டில் அதை வாசிக்க வச்சது அது குர்ஆன் தான். அந்த வாசிக்க வச்ச அந்த வாசிக்கிற அந்த உணர்வை கொண்டு வந்ததும் அறிவை கொண்டு வந்ததும் வஹி. அப்போ மொழி பாதுகாக்கப்படுறதுக்கு குர்ஆன் ஒரு காரணமாக என்ன செஞ்சுட்டு அமைஞ்சிட்டு இல்லைன்னா 1400 வருடங்களுக்கு முன்னால் பழமையான எந்த மொழியை இன்றைக்கு எந்த மொழியுடைய ஏட்டை வீட்டில் வாசிக்கலாம். மொழியை சில வேளை பேசுவாங்க, மொழியை சில வேளை புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்க சொற்கள் மாதிரி வாசிக்கிறது யாரிக்கிறாங்க பிள்ளைங்கிட்டா. தொல்காப்பியத்தை கொடுத்து வீட்டில் ஒவ்வொரு நாள் வாசிக்க சொல்லலுமா இயலா. திருக்குறளை கொடுத்து வாசிக்க சொல்லலுமா, திருக்குறள் அவ்வளோ பழசும் இல்லை சரியா, அதை கொடுத்து வாசிக்க சொல்லலுமா இயலாது. அப்படி என்று சொன்னால் அரபை என்ன செய்கிறாங்க எல்லாரும் ஒவ்வொரு வீட்லையும் வாசிக்க வைக்கிற அளவுக்கு அந்த எழுத்தணிகள் மாறாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களா இல்லையா. இது சிறப்பு தான். இது மொழி வெறியிலையோ அது இதிலையோ பேசுகிறது அல்ல. எல்லா மொழிகளும் சமமானவைகள் அல்லாஹ்விடத்தில். ஆனால் சிறப்புத்தன்மையை பாதுகாத்தது இறுதி துதுத்துவம் வஹி என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இதனுடைய ஒவ்வொரு சிறப்பு கூறுகளையும் புரிவதற்கு மிக முக்கியமான ஒரு தெளிவு எங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ வரலாற்றை இன்னும் சொல்ல போனால் வரலாற்றை எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி அவருக்கு குர்ஆன் தான் அடிப்படை. ஏன் அடிப்படை? குர்ஆனை நம்பாது விட்டாலும் நீ வரலாற்று நம்புகிற நூட்கள் இருக்கே, இப்போ அரபு மொழி வரலாற்றை நீ எழுத போகிற நீ எவ்வளோ பெரிய புத்தகங்களுக்கு நீ போவாய்? நீ மிஞ்சி போனால் ஒரு 1000 வருஷம், ஒரு 500 வருடம், ஒரு 600 வருடம், ஒரு 700 வருடம் புத்தகத்துக்கு போய் 1400 வருஷம் பழசு. அது முகமது இட்டுக்கட்டிய நூல். உதாரணமாக முகமது இட்டுக்கட்டிய நீ எழுதின எல்லாருமே இட்டுக்கட்ட நூல் சொல்லலுமா? அதே காலத்துக்கு பிந்தி எழுதினவங்கலாம் நிற்கிறாங்க. ஸோ நீ மொழி ஆராய்ச்சி செய்கிறனா குர்ஆனை வச்சு தான் நீ என்ன செய்யணும் ஆராய்ச்சியோ. நீ முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, அதில் தவறுகள் நீ இருந்தாலும் சரி, அது ஒரு புனித வேத புத்தகம் இல்லைன்னு நம்பாது விட்டாலும் சரி, அரபு உலகத்துடைய வரலாறையும் அரபு மொழியுடைய வரலாறையும் அரபு காலத்துடைய வரலாறையும் நீ படிக்கணுமாக இருந்தால் குர்ஆனை நீ அணுகி தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் செயல்முறைகள் அவங்களோட அன்றாட வாழ்க்கை இந்த நூலை நீ படித்து தான் ஆகணும். எதுக்கு? நீ மார்க்கம்னு நம்பாது விட்டாலும் பரவாயில்ல, அது புனித வேதங்களை நம்பாது விட்டாலும் பரவாயில்ல, புனித செய்திகளை நம்பாது விட்டாலும் பரவாயில்ல, அரபு உலகம் அந்த சமுதாயம் அந்த சூழ்நிலை அவருடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய எழுத்து முறை எல்லாத்தையும் படிக்கணும்னா நீ என்ன செய்யணும் ஏற்றுக்கண்டு தான். ஏன்னா நீ நம்புகின்ற புத்தகங்கள் இது மாதிரியான அளவுக்கு ஒத்தன்டிக்கான ஆதாரபூர்வமான ஒரு புத்தகம் இல்லை. இந்த பேசிக்குகள் மிக முக்கியமானவைகள் வரலாறு பேசுகிற சந்தர்ப்பத்தில். அதே நேரம் வரலாறு பேசுகிற இந்த மாதிரி சப்ஜெக்டுகளை சொல்கிறவங்களுக்கு தகவலில் என்னது ஒரு பெரிய ஒரு பாரமான என்ன சொல்கிறது ஒரு ஹெவியான சப்ஜெக்டாக இருக்கேன்னு மிச்சம் இறங்கிடும் படாது. இறங்கி கொஞ்சம் லேசாக கொடுத்துருவோன்னு சொன்னோடனே அவன் லேசாக விளங்கிடுவான். லேசாக விளங்கின உடனே இந்த கலைகள்லாம் ஒரு மேற்றையில் இடத்துக்கு வந்துடுறான். இருக்கிற இடத்துலையும் தான் நம்ம பேச வேண்டியிருக்குது, நம்ம விளங்க முடியவில்லை. இது ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு குற்றமும் இல்லை, இதில் உனக்கு குற்றமும் இல்லை. ஆனால் விளங்கின மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது ஆக்கிடக்கூடாது, குற்றம் இல்லை. அந்த துறைகள் அப்படித்தான், அந்த ஒரு பாரத்தோடு தான் அதை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய. லேசுப்படுத்துதல் என்பது எல்லாருக்கும் எல்லாத்தையும் லேசுப்படுத்தலை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க. லேசுப்படுத்தல் என்ற எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய உணர்வு, நல்ல பேச்சாளர்கள்ட்ட நல்ல தெளிவுபடுத்தக்கூடிய எழுத்தாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய உணர்வு. ஆனால் உலகத்தில் சில விஷயங்கள் கஷ்டம், அதை நீங்கள் லேசுப்படுத்தலாம் உங்களோட திறமையால் பேச்சால். ஆனால் அதுக்குரிய தன்மையோடு தான், இல்லைன்னா அந்த தன்மையை உடச்சி விட்ருவீங்க. அதை என்ன செஞ்சுருவீங்க உடச்சி சம்மந்தமே இல்லாத தகவல்களெல்லாம் என்ன செஞ்சுருவீங்க கொடுத்துருவீங்க. இப்போது 10 நாளில் என்னது இந்த 30 நாட்களில் அரபு மொழி, 30 நாட்களில் என்னது அதாவது இந்த ஹிந்தி மொழி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க தானே, லேசுப்படுத்த தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த லேசுப்படுத்தல் சாத்தியமே இல்லை. ஏன்னா அதுக்கே உரிய கடினத்தன்மை அது இருந்துக்கிட்டு தான் என்ன செய்யும் இருக்கும். அதை அந்த துறைக்குள்ளே வருவதாக இருந்தால் அதை கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு தான் அதை என்ன செய்யணும் போக வேண்டும் என்பதை இந்த சில அடிப்படைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது எங்களுக்கு நம்ம குர்ஆனை எடுத்துக்கணும்டா இப்போ இந்த வரலாற்றுக்குள்ளே போகிற சந்தர்ப்பத்தில் சில முன்னுரைகள் தேவைன்ற மாதிரி இதையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். என்னென்னா குரங்கியலுக்கும் இதுக்கு நிறைய சம்பந்தம். அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். குரங்கியலுக்கும் அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாற்றுடைய பின்னணியை புரிஞ்சு கொள்றதுக்கு சம்பந்தம். அது எப்படி சம்பந்தம் இருக்குது ஏன்னா அசல் குரங்கு எழுதலை தானே. இப்போ அவங்களுடைய வரலாற்றில் அவர்கள் இந்த என்ன சொல்லுவாங்கடா 13.7 பில்லியன் 13 என்ன அதாவது 13 பில்லியன்
13.7 பில்லியன் காலத்துக்கு முன்னால் இந்த உலகம் என்ன செய்ய அண்ட சராசரங்கள் உருவாகி இருக்குது. அப்போ பார்த்துக்கங்க சரியா, 13.7 பில்லியனுக்கு முன்னால் உருவாகிக்குது அப்படி என்று சொன்னால் அவ்வளவு காலத்துக்கு பிறகு அப்படி வந்து ஒரு 5 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் தான் என்ன செய்தான், அதாவது மனிதன் என்ன செய்கிறான், உருவாகிறான். ரைட்டா? அப்படியே உருவாகி இப்போ நம்ம இருக்கிறது ஹோமோசேப்பியனா. இப்போ இந்த குரங்கு, அதாவது புத்தி சிந்திக்கக்கூடிய மனிதன், அப்படி தான் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லி சிந்திக்கக்கூடிய இந்த உயிரினம் உருவாகியது வந்து என்ன, இந்த இதில் மற்ற எல்லாம் அழிஞ்சிட்டு, அதோட உள்ள தொடர்பெல்லாம் அழிஞ்சிட்டுன்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்கிறான். இவனுடைய அடிப்படையில் நீங்கள் இந்த வரலாற்று ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா அப்படித்தான் எல்லா சிஸ்டத்தையும் கொண்டு வரான். இந்த எழுத்து வரலாற்றை நீங்கள் படிக்க போனீங்கண்டா, பேச்சு வரலாறு மனிதன் பேசக்கூடியவன், அதையும் இந்த இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா பேச்சு வரலாறையும் பேசாதவனாக கொண்டு போய் சேர்த்திக்கிறான். விளங்கிட்டா? அதை ஹயவானு நாத்திக், மனிதன் பேசக்கூடிய மிருகம், பேசக்கூடிய உயிரினம் சரியா என்ற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. அப்போது பேசாத இடத்திலிருந்து தான் மொழிகள் தெரியாமல் அந்த சும்மா அப்படி குறியீடுகள் மூலம் அப்படி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறதுக்கு வந்தான்னு சொல்கிறான். அப்போ பாருங்கள், குரங்கியலோடு சம்மந்தப்படுது, குரங்கியலோடு என்ன செய்து சம்பந்தப்படுது. ஏன்னா அவன் மனிதன் என்றது இன்னொரு இனத்திலிருந்து, இன்னொரு உயிரினத்திலிருந்து, இன்னொரு மூலக்கூறிலிருந்து தோண்டிய உண்டா சொல்கிறான். அப்போ நமக்கு நெருக்கமான உயிரினமாக யாரை, சிம்பான்சி, கொரில்லா சொல்லி வணங்கிட்டா. அதுக்கு அந்த மனித அப்படி இதில் வந்து எனது ஹோமோசேப்பியனுக்கு நெருக்கமான, இந்த ஹோமோசேப்பியன் நம்ம சரியா, இவனுக்கு நெருக்கமான 2 உயிரினங்களாக இதை சொல்லுவாங்க. ஆனால் இவங்க தான் இல்லை, இதுக்கு இவங்க எல்லாரும் ஒரே மூலத்துலேருந்து தோண்டியோன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் மொழி தெரியாது. இப்போ எனது இந்த கொரில்லாவுக்கு சிம்பான்சிக்கெல்லாம் என்னது பேச தெரியாது சரியா. அதை விளங்கி வீட்டுக்குள்ளே வளர்க்குறாங்களோ தெரியும், நிறைய பேர் வளர்க்கவும் செய்கிறாங்க சரியா. அப்போது இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் உள்ளவன்ட்ட பார்வையில் நீங்கள் மொழியை படிக்க போகிறீங்க. இது தெரியாதனால, இந்த விஷயம் தெரியாத மொழியை படிக்கிற சந்தர்ப்பத்தில் பண்டைய கால மனிதனுடைய குகைகளில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்துகள் இது எங்கே போகுது, குகைக்குள்ளே தான் மனுஷன் என்ன செஞ்சான், வாழ்ந்தான்ற சிந்தனை போகுதா இல்லையா. அப்போ இப்போ இந்த கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்களேன், ஒரு கல்வெட்டு குகைக்குள்ளே கிடச்சிது அப்படின்னு கண்டுபிடிச்சா அது உண்மை, ப்ரூஃப் அப்படிங்களே, ப்ரூவ்டான ஒரு விஷயம் ரைட். குகைக்குள்ளே ஒரு கல்வெட்டு கிடச்சிது. இப்போ இதை வந்து அவனுடைய, அதாவது குரங்கியல் சிந்தனை போக்கில் உள்ளவர்களுடைய அந்த சிந்தனை போக்கிலையும் இப்போ இதை பார்த்தோம்னா, அவன் வந்து இந்த குகைக்குள்ளே வாழ்ந்த ஆரம்பகால மனிதனுடைய அந்த கீறல்கள், கிறுக்கல்கள், ஹர்பஷான்னு சொல்லுவாங்க, அதுகளாகத்தான் அவன் அதை என்ன செய்வான், அதை பார்ப்பான். நம்ம என்ன சொல்லுவோம்டா, அது அப்படி கிடச்சி இருந்தது என்று சொன்னான் சரியா. உதாரணங்கள் சொல்லி விளங்கப்படுத்திட்டு போகிறேன். என்ன சொல்லுவோம்டா, யாராவது மன்னர்களுடைய அடக்குமுறைக்கு பயந்து ஒதுங்கினவங்க சரியா, அல்லது எழுத தெரியாத ஒரு மனிதன் நிற்பான் தானே, அவன் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக எழுதிய சில விஷயங்கள் தான் நம்ம என்ன செய்வோம், அதை சொல்லிட்டு போவோம். ஆனால் அப்படியான இதெல்லாம் இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் மிக 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 தொன்மையான இதுகளை என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே போல் அவன் எழுதினதெல்லாம் தான் என்று சொல்கிற சந்தர்ப்பத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய கல் எடுத்து விளங்கிட்டா அதைத்தான் கீறி செய்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவன் பயன்படுத்தின உபகரணங்கள் நின்று எல்லாம் குரங்கியலோட சம்பந்தம். அப்போ எப்படி இப்போ இதுலேருந்து டோட்டலாக வந்து எங்களை அறிவியல்லேருந்து பிரித்து விட்ருவாங்க. இப்போ நாங்கள் இப்படி பேசுகிற சந்தர்ப்பத்தில் மத ஆய்வாளர்கள் அண்டு நம்மளே வந்து அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு நம்ம லிங்க் பண்ண போகிறதால அப்படி பிரிச்சுடுவாங்க. இப்போ எழுத்தையும் படிப்பையும் பாதுகாப்பையும் படிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் சம்மந்தப்படுதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து குரங்கியெல்லாம் நம்பாமல் ஸ்கூலில் படிக்கிறாரு, எதுவுமே நம்பாமல் இதெல்லாம் குஃபுரு ஷிர்க்குன்ட்டு அவனும் எழுத்து மொழி சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணக்குள்ள குரங்கியல் பாதையில் தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, போக வேண்டியிருக்குது. அந்த பயணத்தில் தான் அவன் செய்ய வேண்டியிருக்குது. ஏன்னா அவங்களுடைய தொகுப்பு, அவங்களுடைய எழுத்துன்னு அப்படி தான் வராங்க. இது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு அப்படி அதை கொண்டு இந்த மொழியியல் ஆராய்ச்சிகள்லாம் ஒரு 200-300 வருஷத்துக்கு இந்த 100 வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பித்தது இல்லையே, அது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாலே மொழியியல் ஆராய்ச்சிகள் வந்துட்டு, அதனால் அதுக்கு வழங்கப்பட்ட பேரெல்லாம் குரங்கியல் சார்ந்த பேர்கள் எல்லாம் காப்பாற்றினா. அதில் இப்போ மொழி குழுக்களை பிரிப்பாங்களே, மொழி குழுக்களை பிரிக்கக்குள்ள என்ன சொல்லுவாங்க, செமிட்டிக்னு சொல்லுவாங்க வரங்கிட்டா. அதே போல் அரமிக் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அதே போல் தௌரானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொழிகளுடைய குழு பெயர்கள் சொல்லுவாங்க. இதில் சாமியா செமெட்டிக்னு சொன்னால் சாம் பின் நூஹுடைய மகன் சாம். அப்போ சாம் வழியாக வந்த அந்த பரம்பரையுடைய மொழிக்குழுக்கள் நிறைய மொழிகளை சொல்லுவாங்க, செமெட்டிக்னுவாங்க. அப்போ இந்த பேர் வரத்துக்கு காரணம் என்ன, இந்த குரங்கியலாளர்களும் மொழியை ஆராய்ச்சி செய்யக்குள்ள இந்த பேர் தான் யூஸ் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு திருப்தி இல்லை அதில். ஏன்னா இது ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட பேர்கள், இந்த பேர்கள் ஆரம்பத்தில் வைக்கப்பட்டாச்சு, அதனால் செமிட்டிக்கனே அவன் என்ன செஞ்சிடறான், அதாவது யூஸ் பண்ணுறான். ஆனால் அவனுடைய பார்வையில் சாம்பின் நுகை இல்லை, அவனுடைய பார்வையில் சாம்பின் நுகை இல்லை. அதனால் நீங்கள் மொழி லிங்குவிஸ்டிக்னு சொல்லுங்கள், லிசானியாத்துக்குள்ளே போனீங்கன்னா செமிட்டிக்னு சொல்கிறவன் குரங்கு அரணாமிப்பான்.
ஆனால் பிரச்சனை வந்து இந்த மொழியுடைய பேர்கள்லாம் நேரத்தோடு என்ன செஞ்சாச்சு, வைக்கப்பட்டாச்சு. வைக்கப்பட்டதுனால சரி அவனோட பார்வையில் குரங்குக்கு ஒரு பேர் வச்ச மாதிரி, இவனுடைய பார்வையில் சரியா வச்ச மாதிரி அதை அப்படியே எக்ஸப்ட் பண்ணிட்டு போகிறான். பாருங்கள் எப்படி இணைஞ்சிக்கின்றது. அதாவது குரங்கியலை நம்பாத மனித சமுதாயத்தால் ஆராய்ச்சி செய்யப்பட்ட வரலாறு அறிவியல் முன்னேறினது என்று சொல்லி குரங்குட பாதையில் போகக்கூடிய இன்றைய வரலாற்று ஆசிரியர்கள் அதை படிக்கிற டைமில் ரெண்டு ஒன்றோட ஒன்று மோதின பேர்கள். ஆனால் அந்த பேர்களை வச்சு தான் என்ன செய்கிறான், ஆராய்ச்சிகளை எழுதுகிறாங்க. அப்போது செமிட்டிக் என்று சொல்கிறது, அதே போல் என்ன தமிழில் செமித்திய என்று சொல்லுவாங்க ரைட்டா, ஆராமி என்று சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சரியா, தௌரானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான 3 மொழிக்குழுமங்கள் இருக்குது, பிரதானமான மொழிக்குழுமங்கள் இருக்குது. அப்போ இந்த மொழிக்குழுமங்களை வைத்து தான் பின்னால் ரிசர்ச்சுகளே பண்ணுவாங்க. இப்போ இந்த பலஸ்தீன் பிரச்சனையில் வந்து அதாவது நெதன்யாஹு பேசுகிற சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒன்று முன் வச்ச உடனே அமெரிக்காவுடைய இதில் என்ன முன் வைக்கிறது, நீங்கள் முஆதாத்து சாமியா, நீங்கள் அதாவது செமிட்டிக் இனத்தவர்களுக்கு எதிராக என்ன செய்றீங்க நடந்து கொள்கிறீங்க என்று தான் இந்த ஐரோப்பியர்களுக்கு அவசரமாக என்ன நீங்கள் அதாவது ஜெர்மனில் அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமை அது வந்து அவங்க எப்படி இதை திருப்புவாங்கன்னு சொன்னால் செமித்தியர்களுக்கு எதிராக இவங்க நடத்திய என்ன இந்த ஜெர்மன் போன்றவங்க நடத்திய ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொன்னாலே அவங்க கொஞ்சம் ஒரு மன ரீதியான என்ன செய்கிறாங்க, தாக்கத்துக்குள்ளாகிறாங்கன்னா நாங்கள் ஒரு அநியாயம் செய்கிற மாதிரியான இதுன்னு சொல்லி. அதான் இவங்க சொல்லப்போனால் அரபுகளும் என்னது அந்த செமித்தியர்கள் வருவாங்க, யூத கிறிஸ்து எல்லோரும் வருவாங்க. ஆனால் இவங்க அதுக்கு எதிராக முன்வைக்கக்குள்ள கிறிஸ்து அங்கே ஐரோப்பிய உலகத்தில் தங்களை முன்னிறுத்தி என்ன செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. இது நீங்கள் வளமையாக நிறைய என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரங்கியலுக்கும் மொழியியல் ஆராய்ச்சிக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது, நிறைய சம்பந்தம் இருக்குது. கடந்த காலத்தில் போக குகையில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி எழுதினாங்க, அது செஞ்சாங்கன்னு பயன்படுத்தக்கூடிய அந்த தன்மைகளுக்கு எல்லாம் அவனுடைய பண்பாட்டு கூறுகளுக்கு கூட எதை யூஸ் பண்ணுவானுன்னா இந்த குரங்கியல் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்ற வரைக்கும் மொழி அப்படி என்று சொல்கிறத நம்மளோட பார்வை வேறு, அவனது பார்வை என்ன வேறு. இவனுடைய பார்வையில் இவன் என்ன நினைக்கிறான்டா, ஒரே லேங்குவேஜாக கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறான். இந்த மொழியை வந்து ஒரு மொழியாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவனுடைய பார்வையில் இது என்ன எவல்யூஷன், அதாவது பரிணாமம், அப்படி டெவலப் ஆகி வந்தது. ஸோ ஒரு கூறு தானே, அதை மட்டும் எடுத்துட்டான்னா எல்லாருக்கும் என்னது ஒரு அதாவது யூனிவர்சல் லாங்குவேஜ், ஒரே ஒரு என்ன அதாவது ஐக்கியமான ஒரு மொழியை என்ன செய்கிறது உருவாக்கி விடுவது என்று கொண்டு வந்துடுறான். அப்போ யோசிச்சு பாருங்கள், இதை படிக்கிற டைமில் எங்களுடைய பேஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் அதாவது குர்ஆனையும் ஹதீஸையும் இஸ்லாமிய வரலாற்றில் பழைய காலத்தில் எழுதப்பட்ட நூல்களையும் புனிதமாக கருதாது விட்டாலும் வரலாற்று நூலுக்காக நீங்கள் பயன்படுத்தணும். ஆனால் உங்களோட ஆராய்ச்சியுடைய அடிப்படை குரங்கியல் அறிக்கப்படாது. குரங்கியலாக இருந்தால் நீங்கள் எந்த மனிதர்கள் புனிதமாக கருதக்கூடிய எந்த மூலத்தையும் என்ன செய்யலாது, எடுக்க முடியாது. இப்போ எதாக இருந்தாலும் பகவத்கீதையாக இருந்தாலும் பைபிளாக இருந்தாலும் அதாவது இந்த தோராவாக இருந்தாலும் சிதைக்கப்பட்டதாக இருந்தாலும் ஒரு காலத்தில் புனிதமான இது. அப்போ அதில் நிறைய தகவல்கள் உண்டு. அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதாக இருந்தால் அதை நம்பணும்னா மனிதனுடைய இன வரலாற்றை நம்பணும். ஆனால் பாடப்புத்தகத்திலே அப்படி இல்லை சரியா. இன வரலாற்றை நம்பாமல் இது என்ன செய்யலாது, படிக்கவும் இயலாது. இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல நாங்கள் வித்தியாசப்பட்டு தான் ஆகும். எங்களுக்கு வஹி தான் என்ன பேசிக், குர்ஆன் ஹதீஸ் தான் பேசிக். இப்போ ஒரு மொழி அப்படின்ற சந்தர்ப்பத்தில் உலகத்தில் மிக பிரதானமான என்றதுனா பேச்சு தான். ஒரு மொழியுடைய முதலாவது ஒரு மனிதன் கேட்பான், ரெண்டாவது என்ன செய்வான், பேசுவான். நான் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக அதில் பார்த்தோம், பேசுவான். அப்போ பேச்சு என்பது தான் ஒரு மனிதன் அவனுக்கு எழுத்து என்பதை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னொருத்தருக்கு என்ன அதாவது தூர உள்ளவருக்கு அனுப்புறதுக்காக செய்யக்கூடிய விஷயம். குறியீடுகளாக சைக்கினை காட்டுவதோ அல்லது வாயால் என்ன செய்வது ஒரு சவுண்ட் அதாவது வெளியே அனுப்பி பேசுவதோ முன்னால் உள்ளவனுக்கு தான் என்ன செய்யும், அது பயன்படும். தூர உள்ளவனுக்கு பயன்படுறது எழுத்து முறைமை தான் என்ன செய்ய போகிறது, அதாவது பயன்பட போகிறது. அப்போது தகவல் முறைமையும் எழுத்து முறைமையும் பயன்படக்கூடிய ஒரு காலம் அது. ஆனால் இன்றைக்கு நியமத்துடைய அல்லாஹ்வுடைய அருளுடைய வளர்ச்சி எப்படி ஆகிட்டுன்னு சொன்னால் பேச்சு முறை எல்லாத்துக்கும் என்ன செய்யுது, பயன்படுது. இன்றைக்கு ஒருத்தன் பேசினான்னு சொன்னால் அது லட்சக்கணக்கான ஒரே செகண்டில் போய் கேட்குறதுக்கு என்ன பயன்படுது, அவன் பரிமாறிக்கொள்கிற அளவுக்கு பயன்படுது. ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இல்லை. இவர் பேசினாண்டா அவர் இல்லாட்டி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போகுது. ஆனால் அட் த சேம் டைமில் நம்ம பேச அவன் கேட்குறான், அவன் பேச நம்ம கேட்குறான், நம்ம மொழியில் பேசுகிறோம், அவன் மொழியில் என்ன செய்கிறான் விளங்குறான். அப்படி என்ன செய்யுது வருது. இப்போ அல்லாஹ் தஆலா வமின் ஆயாத்திஹி அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று தான் உங்களது என்னது மொழி பல்வேறுபட்ட உங்களுடைய அதாவது நாக்குகள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது உச்சரிக்கக்கூடிய அந்த மொழி அல்லாஹ்வுடைய அருள்களில் உண்டு, நியமத் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தஆலா இது படிமுறை ரீதியாக சில லாங்குவேஜ்கள் பிறந்திருந்தாலும் ஆரம்பத்திலே அல்லாஹ் இந்த மாற்றத்தோடு தான் என்ன செஞ்சுக்கிறான், படைத்திருக்கிறான். இந்த படைப்பு அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகள் உண்டாவும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இதே சொல்லி காட்டுறான். அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் அந்த வடிவம் இருந்தது, இன்றைக்கு டெவலப் ஆகி எல்லா வடிவமும் லேஸ் ஆகிட்டு.
அதாவது எழுத்தும் மனிதனுக்கு எப்பயும் பேசுகிறது தான் லேசி. ஆனால் எழுத்துக்கு ஏன் வந்தான்னா அது இன்னொருத்தர் கொடுத்து அனுப்பணும் என்பதனால எழுத்து வந்தான். இன்றைக்கு பேசுகிறதே கொடுத்து அனுப்பிடலாம், ரெக்கார்ட் பண்ணி என்ன செஞ்சிடலாம், அதை கொடுத்து அனுப்பிடலாம். இதை கொண்டு போய் அங்கே சொல்லு வரலேண்டா கூட. இந்த அமைப்பில் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு, கெசட்டில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறது. அவன் அங்கேருந்து கேட்பான், கேட்குறது வாய்ஸை தான். இந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ உடனுக்குடன் என்ன வார அளவுக்கு இருந்துச்சு. எந்த அளவுக்கு இப்போ அது வேகமாகிட்டு அப்படின்னு சொன்னால், நீ எழுத்தில் போடுறத வாய்ஸில் போடுறத எழுத்தில் இன்னொரு லாங்குவேஜில் எந்த அளவுக்கு அது என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுற வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா சும்மா அரதஹும் அலல் மலாயிகா. அல்லாஹு தஆலா எல்லா பேர்களையும் என்ன செய்தான், ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தா. அப்போ முதல் மனிதனுக்கு அறிவு கிடைச்சிட்டு, மொழி கிடைக்குது. எந்த மொழியில் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான் அப்படி என்ற சப்ஜெக்ட் வரல. இது இந்த ஒவ்வொரு மொழியிலாளர்களும் அரபை தான் கற்றுக் கொடுத்தான், சிரியானியை தான் கற்றுக் கொடுத்தான் அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் என்ன இல்லை. பலகீனமான ஆதாரங்கள், இட்டுக்கட்டப்பட்ட ஆதாரங்களை தவிர வேறு எந்த ஆதாரம் இல்லை. அல்லாஹு தஆலா ஆதமுக்கு மொழிகளை அதாவது பேர்களை கற்றுக் கொடுத்தான். சில வேளை பல மொழிகளை கூட அல்லாஹு தஆலா நீ என்ன அதாவது ஒரு காலத்தில் தேவைப்படும் என்கின்ற அமைப்பில் அல்லாஹு தஆலா ஆதமுக்கு என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக் கொடுத்தல. அதை பற்றி எதுவுமே இல்லை. அப்போ ஒரு மொழியையோ பல மொழியோ எல்லா மொழிக்கும் பிரிந்து போகக்கூடிய அமைப்பிலான ஒரு மூல மொழியையோ அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கலாம், கற்றுக் கொடுத்திருக்கலாம். மலக்குமார்களுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிறப்பு பெற்றது. நம்ம குடும்பவியல் என்ன செஞ்சோம், அதை சொன்னோம். சிறப்பு பெற்றது என்ன, இந்த மொழியில். அந்த மொழி சொற்களை ஆதம் அதாவது மலக்குமார்களுக்கு முன்னால் மலக்குமார்கள் தெரியாத அளவுக்கு என்ன அதை சொல்கிறார். ஆதம் காட்டப்படுற டைமில் இதென்ன அவர் சொல்லிக் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவது அல்லாஹு தஆலா வழக்கத்து அதாவது கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்திட்டோன்றான், அதை எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்கிறான். சரி, அது மட்டுமா அல்லாஹு தஆலா செய்தனா, மனித இன சமுதாயத்துக்கு எழுத்தறிவோடு தான் அல்லாஹு தஆலா உலகத்துக்கு என்ன செய்கிறான், இறக்குறான். எப்படி சொல்கிறாங்களா, சூரா அலக்கல் 1 வசனம் 5 என்ன, அதாவது வாசி ஓது அப்படின்ற சொல்கிற சந்தர்ப்பத்தை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அல்லதி அல்லம பில் கலம், எழுதுகோலை கொண்டு இறைவன் கற்றுக் கொடுத்தான். எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தல் என்ன, எழுத்தைத்தானே. எழுதுகோலை கொண்டு இறைவன் கற்றுக் கொடுக்கிறான்னா எழுத்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்போ அல்லாஹு தஆலா அல்லமல் இன்சான மலம் யஅலம், இதில் அல்லாஹு தஆலா மனித இனத்தையே சொல்கிறான். இன்சான் மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாண்டா எழுத்தறிவு ரெண்டில் ஒன்றை புரிஞ்சுக்கிறோம். ஆதமுக்கு எழுத்தறிவு அல்லாஹு தஆலா கொடுக்குறான், அல்லது மனிதனுடைய உளத்தூண்டல்லையே எழுதணும் என்ற சிந்தனை மனிதனுக்கு இருக்கு. அப்பயே பிறக்கிற நேரத்திலே அவன் எப்படி எழுதணும், எதை வச்சு எழுதணும், எந்த வார்த்தைகளை வச்சு எழுதணும் என்றது இல்லை. அவன் தான் அதை செய்யணும், முயற்சி எடுத்துக்கொள்ளணும், அவன் தான் புறவு என்ன செய்யணும், அதை கண்டுபிடிச்சிக்கொள்ளணும் என்றது ஓகே. ஆனால் எழுதணும் என்கின்ற சிந்தனை திடீர்னு ஒரு தடவை மனிதனுக்கு தோன்றதாக இந்த குரங்கியல் வரலாற்றில் இருக்கும். அதாவது அவனோட வரலாறு 5 லட்சம் தானே. நம்ம இப்படி எடுத்துகிட்டு போனோம்னா இப்போ என்ன சொல்கிறான்டா, ப்ரீஹிஸ்ட்ரிக்குதே, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலப்பகுதின்னு சொல்லுவாங்களே, வரலாற்றுக்கு முந்தைய காலப்பகுதி. இந்த குரங்கியல் குரூப் அதை பிரிக்கும். அது உலகத்துக்கு பிரித்ததுக்கு பரவாயில்ல. உலகம் நம்ம சொல்லிக்கிறோம் பல பில்லியன் போனாலும் அது ஒரு குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்படலை. மனித சமுதாயத்தை கூட அங்கே என்ன செய்யலாது, வைக்கலாது. ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க, என்ன கற்காலம். அது ஸ்டோன் ஏஜ்னா கற்கள் தான் மனிதனுடைய அந்த முழு செல்வாக்கும் இருந்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, அதாவது ப்ரோன்ஸ் ஏஜ், விளங்கிட்டா, அதாவது வெண்கல காலம் அப்படி என்று சொல்லி என்னது, அதை கொஞ்சம் பல வகதிகளாக அப்படியே என்ன செய்வாங்க, பிரிச்சுட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னால் அதாவது அயன் ஏஜ், இரும்பு காலம். அதுக்கிடையில் என்ன பல எல்லாம் கொண்டு வருவாங்க, பல புதுசு இடைப்பட்டேன்னு சொல்லி அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதுக்கு பின்னால் இன்றைய காலத்தை ஒரு 4-5 பகுதிகளாக என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க. அது என்ன காலம் பார்த்தா 12,000. இப்போ நம்ம நம்புகிறோமே, இந்த உலகத்துடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு காலப்பகுதி மிஞ்சி போனால் ஒரு 10,000 20,000 தான் என்ன செய்யும் இருக்கும். இந்த உலகத்துடைய முழுமையாகவே ஒரு 10,000 20,000 தான் இருக்குது, வேறு ஆதாரப்பூர்வமான இது இல்லை. அதான் இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த காலப்பகுதியை ஒரு 10,000 12,000 அவன் என்ன செய்கிறான், வரையறுக்கிறான். இவன் கொண்டு போகிற மற்ற பகுதியெல்லாம் குரங்கியல் அடிப்படையில் தான் என்னது, ஒரு 50,000 வருடங்களுக்கு முன்னால் 1,00,000 வருடங்களுக்கு முன்னால் என்று என்ன செய்கிறான், கொண்டு போகிறான். அப்போ அங்கே அதுதான் சம்மந்தப்படுது, கால பீரியடில் அதுதான் என்ன செய்கிறது, சம்மந்தப்படுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுத்து உணர்வு மனிதனுக்கு பிறப்பிலே இருந்ததுன்னு குர்ஆன் சொல்லுது. ஒன்றில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எழுத்தை கற்றுக் கொடுத்திருக்கணும், அல்லது மனித சமுதாயத்துக்கே எழுத்து உணர்வு அல்லமல் இன்சான் கற்றுக் கொடுத்தான் என்றது அல்லாஹ் தஆலா அந்த உணர்வு கொடுக்கறதும் அது குறிக்கப்படும். கொடுத்துட்டான். அப்போ கொடுத்துட்டான்னு சொன்னால் மனிதன் என்ன செய்கிறான், எழுத்துணர்வோடு பிறக்கிறான். என்ன எழுத்தை எப்படி என்ன மாதிரி செய்யணும், எந்த மாதிரி வரையறுக்கணும் என்கின்றதை பற்றி குர்ஆனோ ஹதீஸோ சொல்லலை. அதுக்கான எந்த ஆதாரமுமே இல்லை. சரியா? அப்போ நுசூஸில் நம்ம இப்படி தான் இருக்கணும். ரைட்.
இது நம்ம வந்து பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம். இப்போ இந்த எழுத்தறிவு வந்து மனிதனுடைய சிந்தனையில் இருக்குது அப்படின்றத அல்லாஹ் தஆலா பல இடங்கள் இதை சொல்லி காட்டுறான். இப்போ நம்ம 1400 வருஷத்துக்கு முந்தியுள்ள ஒரு வேதத்தை பற்றி பேசுகிறோம். அங்கே எழுத்து அப்படி என்று சொல்கிறதே எழுதினாங்க, எல்லாம் செஞ்சாங்க, தொகுத்தாங்க. ஆனால் ஒரு கடினமான ஒரு லைனில் இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்ன சூரா லுக்மான் 27வது வசனத்தில் பாருங்கள், வலவ் அன்னமா ஃபில் அர்லி மின் ஷஜரத்தின், இந்த முழு பூமியில் உள்ளவைகள் எல்லாமே, இந்த முழு பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அக்லாம், இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பேணைகளாக எழுதுகோள்களாக ஆகுது. எழுதுகோள்கள். வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சபஅத்து அபுஹுர், இருக்கிற கடல் இருக்குதே அது அப்படியே 7 கடல்கள், முழு 7, அதுக்கு பின்னால் உள்ள 7 கடல்களும் சேர்த்து மையாக இருந்தாலும் சரி. யமுத்துஹுன்னு சொல்கிறான்ல, அரபில் வந்து மிதாத் அப்படின்னு சொன்னால் மை பண்ணிட்டா. கலமை என்று சொல்கிறா அரபில் வெட்டுறது. கலமை என்று சொன்னால் வெட்டினான். குலாமான வெட்டப்பட்ட நெகத்துக்கு பேர் குலாமா, சரியா? மெக்லமாண்டா நகக்கட்ட நெயில் கட்டுற சொல்லுவோம், அதுக்கு வழங்கிட்டா. தக்லீமுல் அவாஃபிர் ஹதீஸில் வரும் நகங்களை வெட்டுதல். கலமைண்டா வெட்டுறது தான், வெட்டி எடுத்து எழுதுறதுனால தான் அது என்ன, அதாவது அந்த பேர் வந்துச்சு. அதே போல் இந்த இடத்துல நம்ம வெட்டி அதை செய்வதனால அந்த பேர் என்ன செய்ய வந்துச்சு. யமுத்துஹோண்டா அந்த எழுதுகோளுக்கு கிடைக்கக்கூடிய துணை, உதவி. எது? மை. அதனால் அரபில் வந்து மிதாத், உதவி என்ற அர்த்தத்தில் என்ன செய்யுது, மத்தண்டா உதவி. அந்த அடிப்படையில் தான் அது யூஸ் பண்ணப்படுது. அதனால் அல்லாஹ் குர்ஆனில் யமுத்துஹுன்றான், மையாகிறது, உதவியாகிறது. அந்த இடத்துல அஸ்ல் என்னென்னா உதவி, மிதாத் வழங்கிட்டா. அப்போது இந்த இடத்துல அதாவது இதை நம்ம ஹதீஸ்லேயும் பார்க்குறோமே, சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷி வ மிதாத். மிதாத் என்ன மை வணங்கிட்டா. அப்படின்னா அந்த கலிமாத்துக்கு சொற்கள் எழுதக்கூடிய அளவில் அந்த அளவுக்கான அப்படின்னு அர்த்தம். இப்போ மிம்ப அதே சபஅத் அபுஹுர் 7 கடல்களாக இருந்தாலும் மா நஃபிதத் கலிமாத்துல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அதை விட என்ன செய்யும், இருக்கும். இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அவ்வளோ அதிகமானவை, அவ்வளோ விளக்கம் பொருந்தியவைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இங்கே அக்லாமட் எல்லாம் பயன்படுத்துகிறான், மையை பயன்படுத்துகிறான் 1400 வருடங்களுக்கு முன்னால், சரியா? அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் இருக்குது, அந்த காலத்தில் இதெல்லாமே இருக்கக்கூடியது அல்லாஹ் பயன்படுத்துகிறான்டா. அந்த ஒரு மிக லேசாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்றது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இதில் சொல்லி காட்டுறான். அடுத்தது சூரா கலமில் முதலாவது வசனம், நூன் வல் கலம், நூன் வல் கலம், பேனையின் மீது எழுதுகோளின் மீது சத்தியமாக, வமா யஸ்துரூன், அவர்கள் எழுதுபவற்றின் மீதும் சத்தியமாகன்றான். அப்போ சத்தாரான்னு சொன்ன என்னது, எழுதுற கிதாபின் மஸ்தூர் விளங்கிட்டா, எழுதப்படக்கூடிய வேதம் அப்படின்ட்டு வருது. இப்போ இதெல்லாம் நம்ம குர்ஆனில் என்ன செய்கிறோம், பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி எழுதுகோளை பற்றி அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரானில் 44, 45, அதாவது தாலிக மின் அம்பா இல் கைப், இது வந்து என்ன, அதாவது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், மின் அன்பா இல் கைப், மறைவான செய்தி, நூஹிஹி இலைக், உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வமா குன்த லதைஹிம், நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை. இது யுல்கூன அக்லாமஹும், அவர்களது எழுதுகோள்களை அவர்கள் அதை போடுகிற நேரத்தில், ஐயுஹும் யக்ஃபுலு மரியம், யார் மரியமே என்ன செய்கிறது, அதாவது எடுப்பார்கள், பொறுப்படுவது என்று அவர்கள் எழுதுகோள்களை போடுகிற நேரத்தில் நீங்கள் இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா அக்லாமஹும் என்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிறான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 570க்கு முன்னால், கிறிஸ்துவ ஆண்டு அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 570, 2000 வருடங்கள் வணங்கிட்டா. 570க்கு முன்னால் ஈசா, இப்போ நம்ம கிறிஸ்துக்கு பின் என்ன செய்கிறோம், 2000 வருடத்தில் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறந்து 2000 வருடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி 2000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள சம்பவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்குள்ள கலமன்றான், எழுதுகோல் என்று சொல்கிறான். எழுதுகோள்களை போட்டார்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல குர்ஆனில் வந்து அன்றைக்கு அந்த எழுதுகோள்கள் சம்பந்தமாக, எழுத்து சம்பந்தமான ஒரு தகவல்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது ஒரு ஆச்சரியமான தகவலோ, இது பேசிக்கான தகவல். ஆனால் எங்கட நான் சொல்ல வர ஒரு மூலாதாரத்தில் எப்படியான பயன்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கான சில செய்திகள் இருப்பதை நான் என்ன செய்கிறேன், நான் சொல்லி காட்டுகிறேன். அடுத்ததாக நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம், குர்ஆனில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறைகள் என்று குர்ஆனில் அன்றைய கால வரலாற்றை புரிஞ்சு கொள்ளக்கூடிய எழுத்து நிறைய பயன்படுத்தப்பட்டு, உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிற டைமில் அல்வாஹ் என்றான் அல்லாஹ் தஆலா வணங்கிட்டா. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த இவர்கள் காலை கண்ட என்ன வணங்குறதை கண்ட உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாரு, அதாவது நம்ம அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதை சொல்லி காட்டுகிற அந்த சம்பவத்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்வாஹை அவர் கையில் இருந்த ஏட்டை அப்படியே என்ன செஞ்சாங்க, கீழே வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு வருது. அந்த கோவத்தில் இந்த மாதிரி ஒரு சிறுக்காக ஆகிட்டேன்னு சொல்லி எப்படின்னு சொன்னால், அதாவது சூரா ஆராஃபில் 150 வசனத்தில் அல்கல் அல்வாஹ், லவ்ஹன்னு சொல்கிறது ஒரு ஏடு, சரியா? அது எந்த மூலத்தில் இருந்ததுன்னு வேறு, லவ்ஹா அப்படின்னு சொல்கிற ஒரு ஏட்டுக்கு சொல்கிறது. அப்போ ஏடுகளை அவர் அடுக்கி வச்சுருந்தார், அதை எடுத்துகிட்டு வந்தார். இதை கண்டோடனே அல்வாஹா என்ன செஞ்சார், கீழே போட்டுட்டார் அப்படின்னு வருது. இது 151 வசனத்தில். அதுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் முடிந்த பின்னால் அஹதல் அல்வாஹ், அந்த ஏடுகளை என்ன செஞ்சார், திருப்பி கையில் என்ன செஞ்சார், எடுத்தார். ஏடுகளை கீழே போட்டார், ஏடுகளை எடுத்தார். அலி அல்ல,
அதில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் வராத நம்பிக்கை அவருக்கு உண்டு அப்படின்னா அந்த ஏட்டுடைய தரமும் எழுதின தரமும் சிறப்பானதுன்றதை நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம். வஃபீ நுஸ்ஹத்திஹா, அந்த அல்வாஹ் அந்த ஏடுகளுக்கு அந்த நுஸ்ஹால் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வஃபீ நுஸ்ஹத்திஹா, அதில் எழுதப்பட்டதிலே, நசஹ என்றது எழுதுறது சரியா, அந்த எழுதப்பட்டதிலே ஹுதன் நேர்வழி, ரஹ்மா கருணை, லில்லதீனஹும் லிரப்பிஹிம் யர்ஹபூன் இறைவனையே அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கான கருணையும் நேர்வழியும் அதில் என்ன செய்து இருந்தது. வஃபீ நுஸ்ஹத்திஹான்னு அல்லாஹ் தஆலா நசஹா என்ற என்னது எழுதுறது அப்படி என்று சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே போல் குர்ஆன் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து சப்ஜெக்ட் அல்லாஹ் சொல்கிற டைமில் 3வது இடத்துல இது சூரா ஆராஃபில் 145 சொல்கிறான். வ கதப்னா லஹு ஃபில் அல்வாஹ் மின் குல்லி ஷைஇன், அவருக்கு அல்வாஹிலே நாம் எல்லாவற்றையும் எழுதினோம் என்றான். அவருக்கு கொடுத்த அல்வாஹில் எல்லாவற்றையும் எழுதினோம். மின் குல்லி ஷைஇன், எல்லாவற்றிலிருந்தும் மௌஇதா உபதேசத்தை, வ தஃப்ஸீலன் லி குல்லி ஷைஇன் எல்லா விஷயங்களுக்கான தெளிவையும், ஃபஹுத்ஹா பிகுவா அதை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅ்முர் கௌமக யஅஹுது பிஅஹ்ஸனிஹா, அதிலே சிறப்பான முறையில் அவை சிறப்பானதை அதில் எடுக்க சொல்லுமாறும், அதை சிறப்பானதாக எடுக்க சொல்லுமாறும் உங்கள் சமுதாயத்துக்கு சொல்லுங்கள். சஉரீக்கும் தாரல் ஃபாஸிகீன், நான் உங்களுக்கு கெட்டவர்களுடைய வீட்டை காட்டுகிறேன் அப்படின்னு அந்த வசனம் போகுது. இப்போ இதில் என்னடா, இங்கேயும் அல்லாஹ் தஆலா மூசா இடத்துல என்னது அல்வாஹ் இந்த அல்வாஹ்ன்றது சுஹஃப் ஃபீ சுஹஃபி இப்ராஹிம வ மூசா, அல்லாஹ் தஆலா சொல்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சஹீஃபான்றா, அதுவும் அப்போ என்ன அங்கே எழுதப்பட்ட சப்ஜெக்ட் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றா, நீங்கள் இந்த உலக ரீதியான அந்த குரங்கியல் ஆராய்ச்சியாளர்களாக ஆகிக்கலாம், அவங்க இல்லாதவங்களாக ஆகிக்கலாம். இதில் இதை சம்மந்தப்படுத்த மாட்டாங்க. வரலாற்றை நீங்கள் படிச்சிங்கன்னா ஏட்டுடைய தொகுப்புன்னு படிச்சிங்கன்னு சொன்னால் இதில் எதையுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது இதெல்லாம் சம்மந்தப்படுத்த மாட்டாங்க. அவங்க என்னது அதாவது சும்மா ஒரு வேறு உலக ரீதியான ஒரு அமைப்பில் தான் என்னது அமைப்பில் அதை கொண்டு போவாங்களே தவிர இதை கொண்டு வர மாட்டாங்க. இப்போ வரலாற்றை முதலாவது தொகுத்தவர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் ஹீரோடோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீரோடோட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் வரலாற்றை முதலாவது தொகுத்தனா 1500 1600 வருடங்கள் சொல்கிறாங்க சரியா, ஹீரோடோட்டஸ் அப்படின்ட்டு. அப்போது இவங்க வரலாற்றில் இதுக்கு முன்னால் உள்ள வேதங்களை பற்றியோ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியோ உனக்கு இதே மாதிரி ஒரு மூலாதாரம் ஒன்று கிடைக்குமா? 1400 வருடங்களுக்கு முன்னால் இல்லை இது சரி, நீ தௌரா சிதைக்கப்பட்ட தௌராவாக இருக்கலாம், பைபிளாக இருக்கலாம், அதில் கூட உனக்கு தகவல் இருக்கே, அப்போ அதிலிருந்தாலும் நீ அதை எடுக்கணுமே, அதை எடுக்கிறதில்லை. அவர்களாக என்ன செய்கிறேன்னா இந்த தொல்லியல் ஆராய்ச்சி மட்டும்தான் அவங்களுக்கு அடிப்படை. தொல்லியல் ஆராய்ச்சியில் கற்பனையாக எவ்வளோ சேர்ந்தாலும் அதுவும் என்னது அடிப்படை. இந்த உண்மையை சொல்ல இந்த இன்றைய உலக வரலாற்று நூல்கள் வந்து அதாவது கொண்டாட வேண்டிய விஷயங்கள் இவைகள். குர்ஆன் இடத்துக்கு அது வராட்டியும் அந்த நம்பகத்தன்மையில் கிடைக்கக்கூடிய நீ எடுக்கக்கூடிய பொய்யை விட இந்த தகவல்கள் என்னது சிறப்பாக இருக்கும் இடத்தை என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதில் உனக்கு தவறானதை தவிர்த்துட்டு சரியானதை உனக்கு எடுத்துகிட்டு என்ன செய்யலாம் போகலாம், நீ நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தால். இப்போ இதில் எனவே இதை நம்ம புரிஞ்சு கொள்றோன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சுஹஃப் இருந்ததாக அல்லாஹ் தஆலா என்ன அதாவது அந்த சுஹஃபி இப்ராஹிம வ மூசா, அப்போ சஹீஃபான்றது பக்கம், சஹீஃபான்னு சொல்கிறது என்னது பக்கத்துக்கு என்ன செய்கிற சொல்கிறது. அப்போது அதையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம், குர்ஆனில் அது சொல்லப்படுது. அதெல்லாம் நம்ம குர்ஆனில் அதாவது பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்கள். இந்த குர்ஆனில் வந்து அல்லாஹு தஆலா அதாவது எழுத்து ஏடு இவைகளுக்கெல்லாம் நிறைய அந்த எழுத்து முறைகளை புரிஞ்சு கொள்றதுக்கான இது வருது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது இந்த வசனத்தை பாருங்கள், அதாவது இப்போது சூரா ஜாசியா 29வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹாதா கிதாபுனா, அதாவது எங்களுடைய விஷயங்களெல்லாம் எழுதப்பட்டிருக்குமே ஏடு, அதாவது நாளை மறுமையில் விசாரணைக்கு எழுதப்பட்டிருக்கு. ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும், உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய இது பில் ஹக், உண்மையை கொண்டு பேசக்கூடிய ஏடு இது. இன்னா குன்னா நஸ்தன்சிஹ் இஸ்தன்சஹ, நாங்கள் அதை எடுத்து எழுதி கொண்டிருந்தோம்னு அர்த்தம். இன்னொரு நுஸ்ஹாலிருந்து பார்த்து எடுத்து எழுதுறதுக்கு பேர் என்ன இஸ்தின்சாஹ். அதான் அது அதாவது என்னது இந்த இந்த குளோனிங் முறையில் பிறக்கிற இதுக்கு சொல்லுவாங்க இஸ்தின்சாஹ். இஸ்தின்சாஹ் கொப்பி வணங்கிட்டா, இஸ்தன்சாஹ் இன்னொன்றிலிருந்து கொப்பி எடுக்கிறேன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹு தஆலா இன்னா குன்னா நஸ்தன்சிஹ் மா குன்தும் தஅமலூன், நீங்கள் எழுதியவற்றை இஸ்தின்சாஹ் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ரேட்டில் நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு இருக்குது. அப்போ நீங்கள் செஞ்ச பிறகு அதை திருப்பி என்ன செய்கிறோம், நம்ம உங்களுடைய ஆதாரத்துக்காக உங்களுக்கு எதிராக என்ன செய்கிறோம், நீங்கள் செஞ்சவைகள் எல்லாம் என்ன செய்கிறோம் எழுதுகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ குர்ஆனில் இந்த நஸ்ஹ்ன்ற சொல் பாருங்கள், எழுதுறது இஸ்தின்சாஹ்ன்ற சொல் பயன்படுத்தப்படுறதை பார்க்குறோம். அது இல்லாமல் அரபு இப்போ நம்ம எழுத்துக்கு என்ன பயன்படுத்துவோம், கதப, எழுத்துக்கு வந்து என்ன செய்வோம்னா பயன்படுத்துவோம் வந்து கதபேண்ட. கதபேண்டா அசல் அர்த்தம் என்னடா சேர்த்தான், அசல் அர்த்தம் என்ன சேர்த்தான், எழுத்துக்களை சேர்க்கறதுக்கு பேர் என்னது கத்தப சொற்கள், அதனால் கத்தபேண்டு வரும் சரியா. குர்ஆனில் பல இடங்கள் 200-300 இடங்களுக்கு மேலே இந்த கத்தப கிதாப் மக்தூப் காத்திப் விளங்கிட்டா இப்படி நிறைய வரும்.
அது அல்லாமல் அன்றைய காலத்தில் கதபேன்னு மட்டும்தானே பயன்படுத்தப்பட்டுச்சு. இல்லை, இப்போ நாங்கள் எப்படி நஸ்கண்டு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி குர்ஆனில் அதாவது எழுதுறதுக்கு என்னது ரக்கமை அப்படி என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அது நம்ம குர்ஆனில் சூரா கஹஃப்ல 9ஆம் வசனத்தில் வரும். ஹசிப்த அன்னா அஸ்ஹாபல் கஹஃபி வர் ரகீம். வழங்கிட்டா? அப்போ அந்த ரகீமை ஸ்பெஷலாக பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை, கிதாபு தான் அது. ரகீமன்னா கிதாப், எழுதப்பட்டேன்னு அர்த்தம். ஆனால் கிதாபுடைய சூரத் அப்படி என்று சொல்கிறது இன்றைக்குள்ள வடிவம் வேறு, அன்றைக்குள்ள வடிவம் வேறு. ரகீமன்னா ஏட்டுக்குரியவர்கள், ஏடுகளை தொகுப்பாக என்ன செய்வாங்க, வச்சுட்டு இருப்பாங்க. அதை பைண்ட் பண்ணி கோர்த்து தர்த்தீப் பண்ணுறது அப்படின்றது இன்னொரு முறை. சுகுஃபண்டா அப்படி. இப்போ அன்றாட பேப்பர் எப்படி வருது, பத்திரிகை சஹீஃபான்னு அரபில் பத்திரிகை வருது சஹீஃபா, அது பேப்பராக என்ன செய்யும், அது இருக்கும். அதை நம்ம புக்குன்னு சொல்கிறதில்ல, இந்தாங்க புக்கு பிடிங்கன்னு சொல்லி யாரும் என்ன செய்கிறதில்ல, பேப்பரை கொண்டு வந்து புக்கு ரெண்டு எழுதி தானே இருக்குது அப்படின்ற, ரெண்டு எழுதினால் இது வேறு அது வேறேன்னு சொல்கிற அறிவிக்கு தான் எங்களுக்கு. இந்த மாதிரியாக தான் சஹீஃப் சுஹுஃப்னு சொல்கிறது. சஹீஃபாவுடைய பன்மை தான் சுஹுஃப். இப்போது அதாவது ஒரு ரகீம், அப்போ ரகீம்ன்றது அந்த இடத்துல ஏட்டுக்குரியது அப்படி என்று சொல்கிற அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், குர்ஆனில் பார்க்குறோம். அதே போல் குர்ஆனில் பயன்படுத்தக்கூடிய அடுத்த வசனம் வந்து அதாவது எழுதுக ஜபரேண்டு எழுதினான். இல்லைங்களா? ஜபரேன்னு சொன்னால் எழுதினான். அதனால் வலக்கது கதப்னா ஃபி ஜபூர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இது சூரா அம்பியால 105வது வசனம். வலக்கது கதப்னா ஃபி ஜபூரி மின் பஅதி திக்ர் அன்னல் அர்த. அப்போ ஜபூர்ன்றது ஜபூர் வேதத்தையும் என்ன செய்யும், குறிக்கும். அல்லது ஜபூர்ன்றது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏட்டையும் என்ன செய்யும், குறிக்கும். அப்போ ஜபூர் என்று சொன்னால் ஏடு, ஜபர் என்ற என்ன செய்கிறது, எழுதுறதை என்ன செய்கிறது, குறிக்கிறது. அப்போ இது குர்ஆனுடைய அணுகுமுறைகள். ஜபூர், ரகீம், வழங்கிட்டா, நுஸ்ஹா, அதுபோல் என்ன சஹீஃபா, சுஹுஃப், கிதாப், இந்த மாதிரியான வார்த்தை பிரியவங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ குர்ஆனில் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூலான காலமோ, அதுக்கு முன்னால் ஈசா காலமோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலமோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலமோ, அப்படியே போட எதுலேயும் வித்தியாசப்படுத்தினதாக என்ன செய்யலை, வரலை. எல்லாருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிக்கு, எல்லாருக்கும் சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டிக்கு, எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் என்னது கொடுக்கப்பட்டிக்கு. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதா, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா யஹ்ஸனூன் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மீது அச்சம் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா ஆதம் சாத்து வகையாக இருக்கிறான், நூஹ் சாத்து வகையாக இருக்கிறான். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வகையை அந்த மக்களுக்கு சொல்கிறதாக இருந்தால் அவங்க அதை எழுதிக்கொள்ளணும், எழுதி படிக்கணும், தெரிஞ்சுக்கொள்ளணும் என்ற பயன்பாடு மனித சமுதாயம் தோன்றிய காலத்திலிருந்து மனிதனுக்கு எழுத்தறியணும் என்ற உணர்வும் எழுதணும் என்கின்ற உணர்வும் இருந்தது, அந்த அறிவும் இருந்தது. எப்படி எழுதினான், எது எழுதினான், அந்தந்த காலத்தில் டெவலப்மெண்ட்டை பொறுத்து உள்ளது. இப்போ உதாரணமாக இன்றைக்கு அவர் எனக்கு ஒரு எழுதி அனுப்பினார் அப்படி என்றால் நம்ம புரியுறதா, வேறு டெக்ஸ்ட் மெசேஜும் எழுதி அனுப்பினார் தான், பண்ணிட்டா ஸ்டிக்கர் அனுப்பினாலும் எழுதி அனுப்பினார் தான். அதே போல் என்ன இந்த ஒரு மெசேஜ் அனுப்பினார்னா, வாய்ஸில் அனுப்புகிறதே மெசேஜ் அனுப்பினார்னா என்னது, எல்லா வகையிலையும் புரியுது. அதாவது அந்தந்த காலத்துக்கேற்ப அந்த கருவிகள், எழுதுகிற முறைகள், பயன்பாடுகள், சொல்லுடைய அர்த்தங்கள் விரிஞ்சிக்கன்னு என்ன செய்யும், போகும் இடத்தை பார்க்குறோம். சரி, அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. என்னன்னு சொன்னால் அன்றைய காலத்தில் இருந்து குரங்கியல் வரலாற்றில் நம்ம பிரித்து அதாவது சிந்தனை வரலாற்றை நம்ம தடுக்கலை, நம்ம தெளிவாக சொல்லி காட்டணும். குர்ஆன் சொன்னால் எல்லாமே அதாவது நம்பாதவர்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு வரலாற்று நூல் தான் இது. எந்த மதத்துடைய பாரம்பரிய நூட்களும் உங்களுக்கு வரலாற்று நூல் தான். அதில் உள்ளதை நீங்கள் 100% நம்பி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி வரலாற்று தகவல்களும் உங்களுக்கு என்ன செய்யலாம், எடுக்கலாம். இல்லை நாங்கள் அதை நம்ப மாட்டோம்னா இது ஃபபி ஐ ஹதீஸின் பஅதஹு யுமினூன், அல்லாஹ் கேட்குறேன், இதை நீங்கள் நம்பலேண்டா இதுக்கு மேலே வேறு எந்த புத்தகத்தை நீங்கள் நம்புவீங்கன்னு கேட்குறாங்களா. இதை நீங்கள் நம்பலேன்னு, சரி ஓகே, இது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வேறு எதை நீங்கள் நம்ப போகிறீங்கன்றான். எதையும் கொண்டு வந்து வைங்க, இந்த இதுக்கு ஈக்குவலாக வராது. நம்பிக்கைன்னு வச்சா இதை நம்பணும், இல்லைன்னா ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. நம்புறதா இருந்தால் இதான் ஹையஸ்ட் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஃபபி ஐ ஹதீஸின் பஅதஹு யுமினூன். அப்போ எவ்வளோ ஒரு சிந்தனை கேள்வி. நீங்கள் இதுக்கு எல்லாமே வேறு எதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு 100% நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன். குர்ஆன் தஃப்சீருக்கு அது அர்த்தம் இல்லை, நான் சொல்கிறது 100% உங்களுக்கு என்ன, அதாவது நம்பலேண்டா, நம்புறதுக்கு எதுவும் இல்லைன்னு அடிப்படையில் நீங்கள் இதை எப்படி அணுகுவீங்க. நீங்கள் குரங்கியலாளர்களாக இருந்தால் பரவாயில்ல, சரியா, அது சப்ஜெக்ட் வேறு. ஆனால் மற்ற அந்த அணியில் அல்லாமல் இருக்கிற டைமில் இதில் நம்புறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவோ பேசிட்டு. இப்போ நம்ம ஒரு வரலாறு எப்படி படிக்கிற டைமில் சில டைமில் இவர் யாருக்கோ பேசிட்டுக்கிறான்னு நினைக்கிறப்படாது. நம்ம அக்லியத்துல் இன்சானியா, மனித சிந்தனை பிரிவுகள் எல்லாம் நம்ம கண்முன்கால் என்ன செய்யுது, வருது. எந்தெந்த மதத்தில் உள்ளவங்க எப்படி யோசிப்பாங்க, குரங்கியாளர்கள் எப்படி யோசிப்பாங்க, நம்ம சிலபஸ் பாட்டிகள் அவங்க என்ன யோசிப்பாங்க, நமக்கு பக்கத்தில் உள்ள நண்பர் பாட்டிகள் என்ன செய்வாங்க, இதை என்ன யோசிப்பாங்க. நார்மலாக பேசினா நல்லமே என்று சொல்லி சாதாரண மாணவர்கள் இப்போ அவங்க அனுப்பி ஏன் இவர் கூட இழுத்துட்டு போகிறாரு அப்படி யோசிப்பா. எல்லாருக்கும் என்ன சேர்த்து நம்ம பேச வேண்டும் என்றதுனால தான் அந்த முறையில் என்ன செய்கிறோம், நம்ம பேசிக்கிட்டு போகிறோம். ஸோ குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நம்ம வரலாறு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே என்ன செய்கிறது, குர்ஆனில் வந்து எழுத்து, அதாவது வாசிப்பு, ஏடு, கலம், பேனா, இந்த மாதிரியான விஷயங்கள் குர்ஆன்ல நிறையவே என்ன செய்யுது. இப்போ நான் எல்லாத்தையும் எடுக்கலை, சரியா. இப்போ அல்லாஹ் தஆலா பாருங்கள் சில இடங்களில் வ கிதாபின் மஸ்தூர், என்ன சத்தரேண்டா எழுதினான்,
சத்தரன்னு சொன்னால் என்ன எழுதினா இது சூரா தூரில் வருது. சத்தர் இன்றைக்கு அரபில் வந்து வரிக்கு என்ன செய்வாங்க, சத்துரன்னுவாங்க. விளங்கிட்டா? சுத்தூரன்னா வரிகள். விளங்கிட்டா? அப்போ அதுக்கு சொல்லுவாங்க. அப்போது இது சத்தரன்றது மனிதனுக்கு ஒரு சிந்தனை வந்தோன்னே எழுதுகிற டைமில் அவனுக்கு ஒரு சிந்தனை ஒழுங்கொண்டிருக்குதே, அவன் வந்து எப்படி எழுதுவான், அப்படி இப்படி 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 எழுத மாட்டான். எழுதணுமென்ற அறிவே அவனுக்கு வரி அறிவு வரும். அவனுக்கு எழுதக்குள்ளே ஒன்றில் இப்படி வரணும், அல்லது இப்படி வரணும், அல்லது இப்படி வரணும், எப்படியோ அவனுக்கு ஒரு ஓடணும்னு அவன் சிந்தனையில் என்ன செய்யும் வரும். மீசான் ஒன்றைக்கு அல் மீசான். நல்லா இந்த உலகத்தை எல்லா இடத்துலையும் ஒரு மீசானை வச்சுக்கிறான். அந்த மீசான் சிந்தனை மனிதனுக்கு போகாது. இந்த மீசான் சிந்தனை பற்றிய புரிதல் நமக்கு வேணும். மீசான் சிந்தனையை ஒரு உலகத்தில் பைத்தியகாரனால் தவிர்க்க இயலாது. மீசான் சிந்தனை உலகமாக கெட்டவனாக இருந்தாலும் அவன் கோர்ட்டில் பிடிபடக்கூட பயப்படத்தான் செய்கிறான். ஏன்னா அவன் செஞ்சது பிழை என்ற அறிவு மீசான். விளங்கிட்டா? அந்த பிழை என்று அவன் உலகமாக, அதாவது இருக்கிற மகாபாதகங்கள் வந்து கோடான கோடி செஞ்சுட்டு கோர்ட்டில் அகப்பட்ட உடனே அவனோட சிந்தனையில் ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு என்ன செய்யுது இருக்குது. விசாரிக்கிற டைமில் பிழை தான் என்ற, ஏன் நீ பிழை தான் என்றாய் அப்படின்னா அது மீசான் தான். அது இது பிழை என்ற உணர்வு இருக்குது. ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிற சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவன் கொஞ்சம் தைரியமாக இருக்கிறதும் பாதிப்பு செஞ்சவன் கொஞ்சம் பயப்படுறதுக்கும் பேர மீசான். அவன் அப்படி சொல்ல வேண்டிய லொஜிக்கலி பேசலாம் தானே, அப்படி பேசல அவனுக்கு அந்த பேசுகிற ஆற்றல் வர. அதனால தான் குற்றம் செஞ்சவன் குற்றத்தை ஏற்றுக்கொண்ட உடனே குற்றம் சுமத்துறவன் பலகீனமாகிடுறது. குற்றம் நீ இப்படி செஞ்சுட்டு தான் மன்னிச்சுக்கன்னா அவன் டக்குன்னு பலகீனமாகிடுறான். மீசான். விளங்கிட்டா? அந்த மீசானுடைய எஃபெக்ட் அப்படியே என்ன செய்யும் அவனுக்கு இருக்கும். இந்த ஒரு மனுஷன் புரிஞ்சிட்டான்னு சொன்னால் உலகத்தில் எவ்வளோ பெரிய போட்டி பொறாமல் பிரச்சனை வந்தாலும் இந்த மீசான் என்ற பாயிண்ட் என்ன செய்யும், அதாவது அதை வச்சு நம்ம பேசி நிறைய பேர் ஆதாரம் தேடுறது. ஆதாரமெல்லாம் ரெண்டாவது, ஆதாரம் இல்லாமல் மீசான் பவர் ஆகிக்கும். வழங்கிட்டா? மீசான்ன்றது ஆதாரம் இல்லாமல் பவர் ஆகிக்கிறேன். சார் இப்போ நீ சொல்லி இப்படி செஞ்ச சரியா இல்லைன்னு கேட்குறேன் தானே, ஆதாரமே இல்லைன்றது அவனுக்கு அது அவன் மீறி பேச நினைச்சாலும் பேச இயலாது. அதனால தான் திருடன் அகப்படுறதெல்லாம் தான் திருடனல்லேன்னு அவன் காட்டு எடுக்கிற முடிவில் தான் மீசான் தான். அது ஒரு இடத்துல திருடன் சந்தம் பண்ண அவன் மனசு மீசான் என்ன செய்யும்னா அவனை தூக்கும், அவனோட உள்ளத்தை வந்து பேச கூட்டும். ஏன்னா நான் களவெடுத்துக்கிற உணர்வு அவனுக்கு கூடிக்கிட்டு இருக்கும். அதனால் இல்லை இந்த களவெடுத்தவங்கள விடவே கூடாது, நம்ம பிடிச்சி அடிக்கணும், அவன் தான் கூட பேசுவான். அது வந்து பெரும்பாலும் சரியாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பதட்டம் அவனுக்கு இருக்கிறதால, அந்த பதட்டத்தை அந்த மீசானுடைய பதட்டம் தான் அது இருக்கிறதாலும் நிறைய பேசுவான். நிறைய பேசி அது இல்லாமல் பார்க்குவான். அதுதான் அடையாளமாக என்ன செய்யும் மாறும் என்றதை பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். சரியா? இதுதான் எழுத்தில் அவன் அப்படி எழுதுறதுக்கு பேரும் மீசான் தான். சரி, இப்படி எழுதுறதான்னு கேட்குற ஒரு ஆசிரியர் 5 வயசில் ஒரு பிள்ளை இப்படி எழுதுறது, அந்த பிள்ளைக்கு விளங்கு அது பிள்ளைண்டு. அது எப்படி எழுதுறது பிள்ளைன்னு விளங்குது, எப்படியோ எழுதுனா இல்லை அந்த பிள்ளை சொல்லுது இல்லை வரியில் சரியாக எழுதணும் அப்படின்ற ஒரு அறிவு அவனுக்கு என்ன செய்யுது இருக்குது. அதனால் வரியை போட்டு கொடுத்து நேர போட்டு கொடுத்து வருது. கிதாபின் மஸ்தூரண்டா எழுதுதான் எல்லாம் குறிக்கிறான். சத்துரன்ற சிந்தனை மனிதனுக்கு இருக்குது. அதனால் ஒன்றில் அதாவது அதாவது மேலிருந்து கீழாகவோ கீழிருந்து மேலாகவோ இடமிருந்து வளமாகவோ வளமிருந்து இடமாகவோ எழுதுகின்ற கிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்சூர் என்றான்ல. சரியா? அப்போ இங்கே ரக்குன்ற அல்லாஹ் தாலா ரக்கு என்று சொல்கிறது தோல், தோளில் எழுதுறது அல்லாஹ் தாலா சொல்கிறாங்க. சரியா? ரக்கின் மன்சூர் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறாங்க. அதாவது மன்சூர்ண்டா விரிக்கப்பட்ட ஏடு அல்லது பரத்தப்பட்ட ஏடு அப்படின்னு அர்த்தம். விளங்கிட்டா? அப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இதை மாதிரி குர்ஆன் சுன்னால வந்து அன்றைய காலத்து பயன்பாடை அல்லாஹ் தாலா நிறைய என்ன செஞ்சுக்கிற பயன்படுத்திக்கிறான். ரக்கீம், ஜபூர், ரக்கு, கிதாப், விளங்கிட்டா, நுஸ்ஹா, அல்வாஹ், சுஹூஃப், இதெல்லாம் இதில் வருது. அல் குர்ஆனில் வரக்கூடிய ஹதீஸில் இதை விட நிறைய வரும். ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறும் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு வர டைமில் என்னென்ன வருதுன்றலாம் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அந்த வரலாற்று இதுக்குள்ளே போகிற டைமில் நம்ம எடுத்து காட்டுறோம். அப்போது இதெல்லாம் மிக முக்கியமான அம்சம். நம்ம முதல் பேசிக்கு நம்ம என்ன வாரோம்டா, இப்போ எழுத்துடைய டெவலப் முறையோட ஒரு பகுதிக்கு அதான் அடுத்த பகுதிக்கு வரேன். அதாவது மனித சமுதாயத்துக்கு எழுத்துணர்வு என்றது அவன் எப்பொழுது கருத்துணர்வு பெற்றானோ, எப்போ பிறக்கிற டைமில் பெற்றுட்டான் தானே, அண்டையிலிருந்து அவனுக்கு பேச்சுணர்வும் எழுத்துணர்வும் அதே போல் அதை பற்றிய அறிவையும் அல்லாஹ் கொடுத்து தான் இந்த உலகத்தில் என்ன செய்கிறான் இறக்குறான். அது எப்படி எதில் எங்கே என்ன மாதிரி இடத்தை அவன் முடிவெடுக்கிற அந்த டெவலப்பை அல்லாஹ் தஆலா செஞ்சான் கொடுத்தான். அது இது பேசிக். நான் சொல்கிறது பேசிக். இல்லைங்கிட்டா? இந்த சிந்தனை சப்ஜெக்ட்லேயும் தான் மனிதன் எழுத்து மற்ற விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறான் அபிவிருத்தி அடைந்து வருகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை விஷயம் பேசப்பட்டதுக்கு குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட இன்டர்னலாக இருக்கக்கூடிய எங்களை உள்ள இருக்கக்கூடிய எங்கள் சமுதாயத்துக்கு இது பெரிய ஒரு தேவையில்லாத மாதிரி என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் நம்ம இது கட்டாயம் என்ன செய்யும் இந்த அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ அடுத்ததாக வந்து எப்படி அரபு மொழி எழுத்து மூலங்கள் அந்த அரபு மொழியுடைய வளர்ச்சி, அந்த அரபு மொழியுடைய வளர்ச்சியை பற்றி எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என்ற அந்த பகுதிக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போ அடுத்ததாக போவோம்.